ரைட். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் இதனுடைய மீள் மதிப்பீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறோம், நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு. ஸோ எல்கேஎஸ் 8 முடிச்சுட்டு அதில் பாஸ் பேப்பர் கிளாஸ் வந்துட்டு 10 இயர்ஸ் பேப்பர் செஞ்சு எல்கேஎஸ் 2 10 இயர்ஸ் பேப்பர் செஞ்சுட்டு. ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம், அனலைஸ் பண்ண போகிற விஷயம் எல்கேஎஸ் 16 ஆதன பொறி மற்றும் உபகரணங்களுக்குரிய அடிப்படையான எண்ணக்கருகளை பகுப்பாய்வு செய்து அவற்றை அறிக்கைப்படுத்துவார். இதில் ஏற்கனவே நாம் இந்த அலகுக்கான எண்ணக்கரு என்ன, இந்த அலகுக்கான எண்ணக்கரு, ஸோ இதில் ஆதன பொறி மற்றும் உபகரணம்னு சொன்னால் என்ன, அதனுடைய கிரயம், தேய்விடக்கூடிய பெறுமதிண்டா என்ன, இதுக்குரிய டெஃபினிஷன்ஸ், அதே போல் கொண்டு செல் மீதி, நியாயமான பெறுமதி, இழிவு பெறுமதி, பயன் தர ஆயுட்காலம்னு சொல்லி எல்லாத்துக்குமான வரைவிலக்கணமும் பார்த்து, அதே போல் ரிகக்னிஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், ஒரு விஷயத்தை இனங்கான்றன்னு சொன்னால் முதல் முறையாக ஏற்படுகின்ற கிரயம், அதே போல் காஸ்ட் மாடல், ரீவெலுவேஷன் மாடல்ன்றெல்லாம் பார்த்துருந்தோம். பெருமான தேய்விடல், இந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு இதுக்குரிய டெஃபினிஷனை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆதன பொறி மற்றும் உபகரணம் என்ன, கிரயம்டா என்ன, தேய்விடக்கூடிய பெருமதி, பெருமான தேய்வு, கெரிங் அமௌண்ட், ஃபேவலு, இதெல்லாம் பார்த்துட்டு இனங்காணல்லையும் இனங்காண்பதற்குரிய நிபந்தனைகள் பார்த்துருந்தோம். ரிகக்னிஷன் க்ரைட்டேரியா, என்னென்ன க்ரைட்டேரியாஸ் இருந்தால் இனங்காணலாம். அதே போல் இனங்காணலில் 2 வகையான இனங்காணல்கள் இருக்கும். ஆரம்பத்தில் ஏற்பட்ட கிரயங்களை இனங்காண்றது, அதே போல் பிற்காலத்தில் இனங்காண்ற விஷயங்கள்னு சொல்லி இனிஷியல் ரிகக்னிஷன், அதே போல் சப்சீக்வெண்ட் காஸ்ட் ரிகக்னிஷன் சொல்லி நம்ம வந்திருந்தோம். அதே போல் மெஷர்மெண்ட்டில் 4 விதமான மெஷர்மெண்ட், நம்ம 2 விதமான மெஷர்மெண்ட் பார்த்துருந்தோம். ஸோ இனிஷியல் மெஷர்மெண்ட்டில் என்னென்ன காஸ்ட்டை எடுக்கணும், என்னென்ன காஸ்ட்டை எடுக்கக்கூடாது, அதே சமயம் சப்சீக்வெண்ட் மெஷர்மெண்ட்டில் என்னென்ன காஸ்ட்டை எடுக்கணும், எடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் பார்த்துருந்தோம். ரைட். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது இந்த அளவிடலில், மெஷர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த 2 மாதிரிகளை கொண்டு நம்ம அளவிடலாம். சப்சீக்வெண்ட் மெஷர்மெண்ட்டில், அதாவது முதலாக காஸ்ட் அடிப்படையில் நம்ம இனம் கண்டதுக்கு பிறகு 2 மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு நாம் இங்கே அளவிடலாம். இதில் முதலாவது மாதிரி கிரய மாதிரி, காஸ்ட் மாடலில் நாம் ரிகக்னைஸ் பண்ணுறது, அதே போல் மீள் மதிப்பீட்டு மாதிரியில் நம்ம ரிகக்னைஸ் பண்ணுறது. ஏற்கனவே நம்ம காஸ்ட் மாடலில் பார்க்குறோம்னு சொன்னால் வளமையாக ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஆதன பொறி மற்றும் உபகரணத்தை வாங்கும் போது ஏற்படுகின்ற சொத்துக்கள், ஸோ சொத்துக்களை வந்துட்டும் அதுக்கான கிரயங்கள், என்னென்ன கிரயங்களை நம்ம உள்ளடக்கணும்னு சொல்லி பார்க்குறது கிரய மாதிரின்னு பார்த்துருந்தோம். அதே சமயம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட் உண்டு. ஸோ மீள் மதிப்பீட்டு மாதிரி இங்கே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரீவெலுவேஷன் மாடல், ஸோ என்ன மாதிரி ரீவெலுவேஷன் இருக்க போகுதுங்கிறதுக்கான விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நாம் தெரிவு செய்வதற்கான 2 மாதிரிகளில் மீள் மதிப்பீட்டு மாதிரி, ரீவெலுவேஷன் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் வருமான கூற்றில் இலங்கை கணக்கீட்டு நியமத்திற்கு அமைவாக நாம் ஒரு வருமான கூற்று செய்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரியான மாடல் வரும்னு சொல்லி ஸ்கூல்லையோ எங்கே சரியோ நீங்கள் ஏற்கனவே பார்த்த நீங்கள் யார் சரி, ஒரு எல்கேஸுக்கு இணங்க நம்மளோட வருமான கூற்றினுடைய ஒரு மாதிரி இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி படித்தவங்க யார் சரி? எஸ், ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் 2 பகுதிகள் இருக்குது, சரியா? 2 பகுதிகள் இருக்குது. என்னென்ன பகுதிகள் என்று சொல்லலுமா? ஒரு கம்பெனியினுடைய கணக்கீட்டு நியமத்திற்கு அமைவாக தயாரிக்கப்படுகின்ற இந்த மாதிரியில், இந்த வருமான கூற்றில் இலாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றில் 2 விதமான சாப்டர்ஸ் இருக்குது, 2 விதமான பாகம் இருக்குது. எனிவான்? வருமானம், லாபம், மூலதன லாபம், நோ. காலப்பகுதிக்குரிய லாபம், நோ. ரைட். தேறிய லாபம், முற்றுமடங்கிய வருமானம், ரைட். 100. யூ ஆர் கரெக்ட். ஸோ சம்வாட் யூ ஆர் கரெக்ட். ரைட். ஸோ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருமான கூற்றில், நாம் ஒரு பிஎல்சி கம்பெனிக்கு தயாரிக்க போகின்ற இந்த வருமான கூற்றில் 2 விதமான சாப்டர்ஸ் இருக்கும். ஒன்று உங்களோட நிதியாண்டுக்குரிய லாபம் அல்லது நட்டத்தை கணிக்கிற, இதுக்கு மேலே இருக்கிறது ஒரு விதமான பாகமாக நம்ம பார்ப்போம். அதாவது விற்பனை கிரயம், அதிலிருந்து வருகின்ற மொத்த லாபம், ஏனைய வருமானம், விநியோக கிரயம், நிர்வாக கிரயம், ஏனைய செலவு, நிதி கிரயம்னு சொல்லி வரிக்கு முன் லாப நட்டத்தை கணிச்சு வருமான வரியை நம்ம கழிச்சது பிறகு நமக்கு கிடைக்கின்ற ஆண்டுக்குரிய லாபம் அல்லது நிதியாண்டுக்குரிய லாபம் என்று சொல்லப்படுற விஷயம் ஒரு தனியான ஒரு விஷயம். அதே சமயம் அதுக்கு கீழே ஏனைய முற்றும் அடங்கிய வருமானங்கள் என்று சொல்லப்படுற விஷயம் ஒரு தனியான விஷயம். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் தனித்தனியாகவும் 2 ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லலாம்,
ஆனால் ஒரே டைமில் நீங்கள் எழுதக்கல லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றுன்னு எழுதுவீங்க. இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த லாபம் அல்லது நட்டம் என்று சொல்லப்படுறது இவடத்தோட முடிகிறதுக்கு, இந்த நிதியாண்டுக்குரிய இலாபம் அல்லது நட்டம் என்று சொல்லி முடிகிற ஃபிகர்ஸ் தான் இந்த லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றுன்னு சொல்லும்போது இந்த ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்கள்ங்கிறதுக்குள்ளே வருது. ஸோ இதுக்குள்ளே 2 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லக்கல ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் அதர் கம்ப்ரிஹென்சிவ் இன்கம்னு சொல்லுவோம். இந்த ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்கு பேர் OCI, நம்ம சுருக்கமாக OCI என்று சொல்லுவோம், அதர் கம்ப்ரிஹென்சிவ் இன்கம். இந்த விஷயம் புரியுதா? பிகாஸ் இது புரியாட்டி நம்மங்களை எந்த பக்கமும் போனாலும் உங்களுக்கு விளங்காது. சரியா? 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆண்டுக்கான லாபம் என்று சொல்லப்படுற விஷயம், அதே சமயம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் என்று சொல்லப்படுற விஷயம். ரைட். ஸோ அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பாருங்க, மீள் மதிப்பீட்டு மிகை என்று சொல்லப்படுற விஷயம் எதுக்குள்ளே இருக்குது? ஆண்டுக்கான லாபம் வரக்கூடிய சாப்டர்ஸுக்குள்ளே இருக்குதா, இல்லை அதை கம்ப்ரிஹென்சிவ் இன்கமான ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் வாரத்துக்குள்ளே இருக்குதா? விச் ஒன்? மீள் மதிப்பீடு சம்பந்தப்பட்ட மிகை காணப்படுறது OCI. எஸ், அதர் கம்ப்ரிஹென்சிவ் இன்கம், ஏனைய முற்றடக்க வருமானம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் நாம டிரெக்டாகவே ஒரு நிதியாண்டுக்குரிய இலாபத்தோட மீள் மதிப்பீட்டு மிகை வந்துச்சுன்னு சொல்லி காட்டாமலுக்கு ஏனைய முற்றுமடங்கிய வருமானம்னு சொல்லி அதர் கம்ப்ரிஹென்சிவ் இன்கம்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டு அதுக்கு கீழே நம்ம ஆதன பொறி மற்றும் உபகரணத்தினுடைய மீள் மதிப்பீட்டு மிகை இன்று நாம் காட்டணும்? எனிவான் எனக்கு ஆன்சர் சொல்லலுமா? ஏன் நாம் இதுக்குண்டு ஒரு தனியே ஒரு தலைப்பு போட்டு நாம் செய்யணும்? நோ, உரிமை மாற்றல் கூற்று கொண்டு போகிறது அதெல்லாம் டெக்னிக்கல் ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிறது ஜாஸ்மின், உரிமை மாற்றல் கூற்று கொண்டு போகிறதெல்லாம் பாதுகாப்பு எண்ணக்கரு, செயற்படாத வருமானம். நோ, நாட் எக்ரி. அதர்ஸ்? பாதுகாப்பு எண்ணக்கரு நோ, பிஸ்னஸோட சம்பந்தம் இல்லை, அப்படி சொல்லல. அது மீள் மதிப்பீடுங்கிறது பிஸ்னஸோட சம்மந்தப்படுறது, வெளிப்படுத்தல் கிடையாது, நீண்ட காலத்துக்குரியது. நோ வேஸ். ரைட். ஸோ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரியலைஸ்ட் இன்கம், அன்ரியலைஸ்ட் இன்கம் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. அதாவது ஏர்ன்ட் இன்கம், அன்ஏர்ன்ட் இன்கம். சரியா? இதில் இந்த சொல்லப்பட்டிருக்கின்ற நிதியாண்டுக்குரிய இலாபம் என்பது அந்த ஆண்டுக்கு உண்மையாக ஏற்பட்ட விற்பனை, அதற்கான விற்பனை கிரயம், மொத்த லாபம், ஏனைய வருமானம், விநியோக செலவுன்னு சொல்லி நிறைய செலவுகளை கழிச்சு வந்திருக்கின்ற லாபம். ஆனால் அதுவே மீள் மதிப்பீட்டு மிகை என்று சொல்லப்படுறது, ரீவெலுவேஷன் கெயின், மீள் மதிப்பீட்டு மிகை அப்படின்னு சொல்லப்படுறது, நீங்கள் ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொத்தை கொள்வனவு செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு 50,000 ரூபாவுக்கு கொள்வனவு செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால், 5 வருஷத்துக்கு பிறகுக்கு இப்போ இருக்கிற டேட்டில் அதை ரீவெலுவேஷன் பண்ணுறீங்க, 50,000 ரூபாயோட சொத்து 5 லட்சம் ரூபாயோட சொத்தாக இருக்குது. ஸோ 50,000 ரூபாய் சொத்தை நீங்கள் 5 லட்சம் ரூபாய் சொத்துன்னு சொல்லி நீங்கள் உங்களோட சொத்து கணக்கில் அதிகரிச்சுட்டு, ரைட், எனக்கு மீள் மதிப்பீடு செஞ்சதால் எனக்கு மிகையாக கிடைச்சது 4,50,000 சொல்கிறீங்க. சரியா? அதாவது 50,000 ரூபா பெறுமதி 4,50,000 கூடி இப்போ 5 லட்சம் ரூபா பெறுமதியாக இருக்குது. மீள் மதிப்பீட்டால் எனக்கு கிடைச்ச மிகை, எனக்கு கிடைச்ச கெயின் அது 4,50,000 சொல்கிறீங்க. சொல்லி நீங்கள் ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்கள்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் சொல்லுது. ரைட், நீங்கள் வந்துட்டு நிதியாண்டுக்குரிய லாபத்தில் காட்ட இயலாது, ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தில் தான் காட்டணும்னு சொல்லி காட்டுறீங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு அன்ஏர்ன்ட் இன்கம் அல்லது அன்ரியலைஸ்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. உழைக்கப்படாத ஒரு வருமானம், அன்ஏர்ன்ட் இன்கம். அதாவது உழைக்கப்படாத வருமானம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் அன்ரியலைஸ்டுன்னு சொன்னால், நீங்கள் எப்போ அந்த சொத்தை, இப்போ 50,000 ரூபாயோட சொத்தினை இப்போ நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றா தான் உங்களுக்கு 4,50,000 ரூபாய் கெயின் ஆகும், ரியலைஸ்ட் ஆகும், உண்மையிலேயே உங்களோட கைக்கு அது ஒரு லாபமாக வரும். ஆனால் அதுவே நீங்கள் மதிப்பீடு செஞ்சுட்டு அந்த சொத்தை அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் 4,50,000 ரூபாய் பெறுமதி புத்தகங்களில், புக்ஸில், நம்மளோட அக்கௌண்ட்ஸ் புக்ஸில் மட்டும்தான் வருமே தவிர உண்மையாகவே அந்த லாபம் நம்மளோட கைக்கு கிடைக்க மாட்டுச்சு. அதனால தான் ஸ்டாண்டர்ட் சொல்லுது, அன்ரியலைஸ் பண்ணக்கூடிய இன்கம் எல்லாத்தையும் உங்களுக்கு காசாக ரியலைஸ் பண்ண முடியாது, வெறும் பெறுமதிகளில் மாத்திரம் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதை கம்ப்ரஹென்சிவ் இன்கம், ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்களில் தான் காட்டணுமே தவிர நீங்கள் மேலுக்கு இருக்கிற நிதியாண்டுக்குரிய லாப நட்டம் கல்குலேட் பண்ணுறதுல கொண்டு போக இயலாது அப்படின்னு சொல்கிறது. இது புரியுதா? நோ, மூலதன லாபம் அப்படி நோ, தட்ஸ் நாட் அன்
சூட்டபிள் வேர்ட். ரைட், கிரேட். ஸோ இப்போ இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்மளோட மீள் மதிப்பீடுங்கிற சாப்டரை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டோம். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் படிச்சிட்டிங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு நினைக்கிறேன், நான் அஸ்யூம் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே கல்குலேட் பண்ணின நிதியாண்டுக்குரிய இந்த இலாபம் அல்லது நட்டத்தை எங்கே கொண்டு போவீங்க? இந்த லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றில் நீங்கள் கல்குலேட் பண்ணின இலாபம் அல்லது நட்டத்தினை எங்கே கொண்டு போவீர்கள்? ரைட், உரிமை மாற்றல் கூற்று. சரி, ஓகே, உரிமை மாற்றல் கூற்று. உரிமை மாற்றல் கூற்றிலிருந்து எங்கே கொண்டு போவீங்க? அல்டிமேட்டாக எங்கே இது எஃபெக்ட் ஆகும்? உரிமை மாற்றல் கூற்றில் எந்த குளமுக்குள்ள போகும் ஸ்டூடெண்ட்ஸ்? எந்த நிரலுக்குள்ள போகும்? எஸ், ரிஸ்னியா கரெக்ட். அதர்ஸ்? எஸ், நிதிநிலைமை கூற்று. அதே எக்ரி பண்ணுறேன். நிதிநிலைமை கூற்றில் எந்த இதுக்குள்ள போகும்? உரிமை. ஓகே, உரிமைக்கு கீழே எதில் போகும் ஸ்டூடெண்ட்ஸ்? நிறுத்தி வைத்த வருவாய். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ் என்று சொல்லப்படுற இடத்துல தான் இந்த நிதியாண்டுக்குரிய இலாபத்தை நாம் கூட்டுவோம். இது எல்லாரும் எக்ரி பண்ணுறீங்களா? இந்த லாபம் ஒரு கம்பெனி கணக்கை பொறுத்த வரைக்கும் நாம் நிறுத்தி வைத்த இலாபம் என்று சொல்லப்படுற ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு விஷயத்தோடு தான் நம்ம கூட்டுவோம். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ள வாரத்தை என்ன செய்வோம்? அதை கம்ப்ரிஹென்சிவ் இன்கமில் வாரத்தை என்ன செய்வோம்? ஸோ இலாபம் போயிடுச்சு, ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ் நிறுத்தி வைத்த லாபத்துக்குள்ளே போனால் இந்த ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ள வார விஷயத்தை நம்ம எங்கே கொண்டு போய் காட்டுவோம்? எஸ், மீள் மதிப்பீடு. அது எந்த தலைப்புக்கு கீழே வரும்? உரிமை மாற்றல் கூற்று. ஓகே, நிதிநிலைமை கூற்றில் எந்த தலைப்புக்கு கீழே வரும்? மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். ஒதுக்கம், சரியா? ஸோ இங்கே பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மட ஒரு கம்பெனியினுடைய, ஒரு பிஎல்சி கம்பெனியினுடைய இலாபம் அல்லது நட்டம், ப்ராஃபிட்டோ லொஸ்ன்னு சொல்லப்படுறது ஒரு பார்ட், அதை கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் என்று சொல்லப்படுறது ஒரு பார்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ளே வருதுன்னு சொன்னால் நாம் ஒரு விஷயத்தை, ஒரு வருமானத்தையோ ஒரு செலவீட்டையோ ப்ராஃபிட்டோ லொஸ்ஸுக்குள்ளே வருதுன்னு சொன்னால் இந்த நிதியாண்டுக்குரிய இலாபம் அல்லது நட்டம் என்று சொல்கிற இதுக்கு மேலே உள்ள ஒரு விஷயத்துக்குள்ளே வருதுன்னு அர்த்தம். அதுவே அதை கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் ஓசிஐக்குள்ளே வருதுன்னு சொன்னால் இந்த செகண்ட் சாப்டர் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ளே வருதுங்கிறது. இது நம்ம முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங் நாம் இப்போ எடுத்துக்கொண்டது. அடுத்த விஷயம், ஒரு வருமான கூற்றில், ஒரு கம்பெனியினுடைய ஒரு வருமான கூற்றிலிருந்து நிதியாண்டுக்குரிய இலாபம் அல்லது நட்டம் என்று சொல்லி கல்குலேட் பண்ணுற இந்த தொகை மாத்திரம்தான் நிறுத்தி வைத்த வருவாய்களுக்குள்ளே போகும். சரியா? அதே போல் ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்களுக்கு கீழே வாரது நம்ம உரிமை கீழே எப்படி நிறுத்தி வைத்த வருமானம்னு சொல்லி அது கூட இதை எட் பண்ணினமோ அதுக்கு கீழே மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம்னு சொன்னால் இது மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம்னு தனியான ஒரு லைன் ஐட்டமாக நம்ம கொண்டு போவோம். ஸோ ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா? ஸோ வி ஹவ் நம்ம 2 பாயிண்ட்ஸை நம்ம படிச்சுக்கிறோம். தேர் ஆர் 2 பார்ட்ஸ் இன் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதே போல் ஆண்டுக்கான லாபம் ரிட்டைன்டு ஏர்னிங்ஸோட போகும், ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ளே வர்றது தனியாக உண்டாக போகும். நோ, ஸ்கூலில் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் தான் நிறுத்தி வைத்த வருவாயில் வரும்ன்றாங்க. அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கு எந்த மார்க்ஸும் கிடைக்க மாட்டுச்சு. ரைட், ஓகே. ஸோ 2 அண்டர்ஸ்டாண்டிங்கே நம்ம பார்த்துட்டோம். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இதை தான் நம்ம இப்போ பார்த்த விஷயம். ஸோ இது தான் ஒரு பிஎல்சி கம்பெனியினுடைய ஒரு ஐந்தொகை காணப்படுகின்ற ஃபார்மேட். சரியா? இன்னும் ஸ்கூல்ல எல்லாம் இந்த குறிப்பெல்லாம் போடாமலுக்கு இன்னும் கிரயத்துக்கு ஒரு குளம் அடித்து, திரண்ட பெருமான தேவைக்கு ஒரு குளம் அடித்து, தேறிய பெருமதியெல்லாம் அடித்து போட்டு கொண்டிருக்கீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட்டுக்கே மார்க்ஸ் கிடைக்க மாட்டுச்சு. சரியா? ஸோ இது தான் எல்கேஎஸில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். ஸோ நீங்கள் ஒரு நடைமுறை எல்லா சொத்துக்களை காட்டிட்டு அதுக்குள்ள ஆதன பொறிமாற்று உபகரணம் காட்டணும், அதுக்குள்ள குத்தகைக்கு சொத்துக்கள் இருந்தால் அதை காட்டிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் அது இருப்புகள் காட்டி, வியாபார வருமதிகள் அப்படி போகலை. உரிமை சாப்டருக்கு கீழே ஒரு ஒதுக்கங்கள் என்று சொல்லப்படுறதுக்கு கீழே தான் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம்ங்கிறது தனியாகவும். ஸோ இது எல்லாமே இந்த மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம்ங்கிறது அதை கம்ப்ரிஹென்சிவ் இன்கம், இப்போ நம்ம பார்த்த ஓசிஐக்கு கீழே வர விஷயத்தை தனியாகவும், நிறுத்தி வைத்த உழைப்பு அல்லது நிறுத்தி வைத்த இலாபம் என்பதை நாம் தனியாகவும் பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம காட்டுகின்ற நிதியாண்டுக்குரிய இந்த இலாபம் அல்லது நட்டம் என்று இந்த ஹைலைட் பண்ணிக்கிற இந்த விஷயம் நாம் எங்கே கூட்டுவோம்னு சொன்னால்
நிறுத்தி வைத்த உழைப்புன்னு சொல்லி ஆரம்பத்தில் தந்திருப்பாங்க. அதில் கூட இந்த ஆண்டுக்கான இலாபத்தை கூட்டி இந்த தொகை கால்குலேட் பண்ணப்படும். அதே சமயம் நாம் அதை கம்ப்ரஹென்சிவ் இன்கமில் மீள் மதிப்பீட்டு மிகையின்றி இங்கே காட்டுற விஷயம், அந்த விஷயம்தான் திருப்ப மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் என்று தனியாக காட்டப்படும். ஸோ இப்படித்தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு வருமான கூற்று, ஒரு பிஎல்சி கம்பெனியுடைய வருமான கூற்றுக்கும் அதே போல நிதிநிலைமை கூற்றுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இப்படியாக இருக்குது. இது புரியுதா எல்லாருக்கும்? பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல் டு அண்டர்ஸ்டாண்ட். எனிஒன் ஹேவிங் எனி ப்ராப்ளம்ஸ் ஆர் டவுட்ஸ்? ஏதாவது விளங்காமையா ஸ்டூடெண்ட்ஸ்? பிகாஸ் இதை விளங்கினா தான் நம்ம அடுத்த இதுக்கு போகும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேனுங்கிறத குயிக்காக கேப்சர் பண்ணிக்கொள்ளலும். அம்னா உங்களோட கொஸ்டின் என்ன, உங்களுக்கு எது விளங்கலன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் குயிக்காக. ரைட், இன்னொருக்கா சொல்கிறீங்க. ரைட், ஓகே, நான் இன்னொருக்கா குயிக்காக சொல்கிறேன். ரைட், நல்ல நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கம்பெனியினுடைய, ஒரு பிஎல்சி கம்பெனியினுடைய வருமான கூற்றுக்கு நம்ம பேர் சொல்லுவோம் இலாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றுன்னு தான் சொல்லுவோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம்னு சொல்லுவோம். அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், வழமையாக நம்ம கால்குலேட் பண்ணுற ப்ராஃபிட் ஆர் லாஸ் நிதியாண்டுக்குரிய இலாபம் அல்லது நட்டத்துக்குரிய ஒரு பகுதி காணப்படும். இது மேலுள்ள இந்த பகுதியாக காணப்படும். அதே சமயம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்கள் அதை காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் இந்த பார்ட் ஒன்று காணப்படும். ஸோ 2 விதமான பகுதி இருக்கிறதால தான் இலாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று நம்ம வருமான கூற்றுக்கு பேர் போடணும். ஸோ இதில் நிதியாண்டுக்குரிய இலாபம் அல்லது நட்டத்துக்குரிய சாப்டர் ஒன்று இருக்குது, ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்களுக்குரிய சாப்டர் ஒன்று இருக்குது. ரைட், இது முதலாவது விஷயம் நான் சொன்னது. அதே போல இந்த நிதியாண்டுக்குரிய இலாபம் அல்லது நட்டம், இலாபம் என்பது உரிமையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த நிதியாண்டுக்குரிய இலாபம் அல்லது நட்டம் சொல்லி நாம இந்த விற்பனை கிரியத்தை கழிச்சு மொத்த லாபத்தை கூட்டி ஏனைய வருமானங்களை கூட்டி விநியோகம், நிர்வாகம், ஏனையம், நிதிக்குரிய செலவுகளை கழிச்சு வரிக்கு முன்னரான லாபத்தை கண்டு அதிலிருந்து வருமான வரியை கழித்து கிடைக்கப்படுகின்ற இந்த நிதியாண்டுக்குரிய இலாபம் அல்லது நட்டம், இந்த தொகையை நாம எங்க கொண்டு போய் கூட்டுவோம்னு சொன்ன 5 தொகையில நிறுத்தி வைத்த உழைப்பு, இந்த தேர்ட் ஒன் ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் சொல்லக்கூடிய நிறுத்தி வைத்த உழைப்பு, அதாவது தனியுடைமை கம்பெனி கணக்கில் தனியுடைமையில் வந்துட்டு நாம ஆரம்ப உரிமையில கூட இலாபத்தை கூட்டுவோம். இங்க நிறுத்தி வைத்த உழைப்புங்கிறதோட நம்ம கூட்டுவோம். ஸோ நிறுத்தி வைத்த உழைப்புட ஆரம்ப நிறுத்தி வைத்த உழைப்போட தான் இங்க காட்டப்படுகின்ற ஆண்டுக்கான லாபம் அல்லது நட்டம்ங்கிறது கூட்டப்படும். அதே சமயம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அதை கம்ப்ரஹென்சிவ் இன்கம்ல காணப்படுகின்ற மீள் மதிப்பீட்டு மிகை, ஸோ நம்ம மீள் மதிப்பீட்டு மிகைகள் காணப்பட்டால் இங்கே தான் காட்டுவோம். இந்த மீள் மதிப்பீட்டு மிகையை நம்ம எங்கே காட்டுவோம்னு சொன்னால் தனியாக ஒரு ஒதுக்கமாக காட்டுவோம். ரைட், ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம படித்தது. மீள் மதிப்பீட்டு மிகையை நாம் நிதியாண்டுக்குரிய லாபத்தில் வர சாப்டரில் காட்ட மாட்டோம். மீள் மதிப்பீட்டு மிகை என்று சொல்லி தனியாக ஓசிஐ ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அதை கம்ப்ரஹென்சிவ் இன்கம்ங்கிற தலைப்புக்கு கீழே தான் காட்டுவோம். அந்த வந்த விஷயத்தை ஒவ்வொரு வருஷமும் வந்ததை சேர்த்து தான் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கமாக நம்ம காட்டுவோம். ரைட், ஸோ இது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ரைட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 கீ பாயிண்ட்ஸ் இதுதான் நம்ம மீள் மதிப்பீட்டு மிகை பார்க்கறதுக்கான பேசிக்கான கீ பாயிண்ட்ஸ். புரியாட்டி திரும்ப நம்ம இடத்துக்கு வருவோம். ரைட், ஸோ இங்கே மீள் மதிப்பீட்டு மாதிரியில் மீள் மதிப்பீட்டு எப்படி இடம்பெறும் சொன்னால், ஒரு மீள் மதிப்பீட்டு எப்படி இடம்பெறும் சொன்னால், முதலாவது ஃபேர் வேல்யூ. சரியா, ஃபேர் வேல்யூங்கிற கன்செப்ட். சரியா, லாபம் அல்லது நட்டம்ங்கிறது தேறிய லாபம் தான். ஆனால் உண்மைக்கு தேறிய லாபம்ங்கிற சொல்லெல்லாம் நாங்கள் ஏலெவல் செய்யும் போது யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாபம்ங்கிறது தேறிய லாபம் தான். சரியா இஸ்தாக், நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அம்னா ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மீள் மதிப்பீட்டு மாதிரியில் நியாயமான பெறுமதியானது கவனத்தில் கொள்ளப்படும். ஃபேர் வேல்யூ எத்தனை பேருக்கு நினைவிருக்குது? ஃபேர் வேல்யூண்டா சிம்பிளாக என்னென்னு நினைவு வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி தந்திக்கிறேன். வாட் இட் மீன்ஸ் பை ஃபேர் வேல்யூ, நியாயமான பெறுமதின்னு சொன்னால் குயிக்காக அவங்களோட மைண்டுக்கு எந்த வேர்ட் நினைவுக்கு வரணும்? எக்ஸாக்ட்லி கரெக்ட், ஆசிர். மார்க்கெட் வேல்யூ, ஒரு சந்தையில் காணப்படுகின்ற பெறுமதியை தான் நம்ம ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டில் இப்போ இந்த டேட்டில் எவ்வளவு ப்ரைஸ் போகுதுன்னு அதன் அடிப்படையில் தான் நம்ம மீள் மதிப்பீடு செய்வோம். இப்போது இங்கே ஒரு சொத்தினுடைய கொண்டு செல் பெறுமதியானது பின்வருமாறு கணிப்பிடப்படும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு கிரைய மாதிரி ஒரு கொஸ்ட் மாடல், அதாவது ஹிஸ்டாரிக்கல் கொஸ்ட்டை வச்சு ரீவெலுவேஷனை பின்பற்றாமலுக்கு ஹிஸ்டாரிக்கல் கொஸ்ட்டை வச்சு ஒருத்தர் அக்கௌண்ட் செஞ்சுட்டு போனார்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? ஆரம்பத்தில் வாங்கின கொள்வனவு கிரயம், அதற்காக ஏற்பட்ட செலவுகள், அந்த சொத்தினை உரிய இடத்திற்கும் நிலைமைக்கும் கொண்டு வருவதற்கான செலவுகள்னு சொல்லி இதையெல்லாம் நம்ம எட் பண்ணுவோம். இதையெல்லாம் எட் பண்ணி கடைசியில் நமக்கு எவ்வளவு டோட்டல் வெலு வருதோ அதைத்தான் நம்ம ஃபைனான்ஷியல் பொசிஷனில் இவ்வளவு சொத்தினுடைய பெறுமதின்னு சொல்லி கெரி பண்ணிட்டு போவோம். அதுக்கு பேர் கெரிங் அமௌண்ட் அல்லது கொண்டு செல் பெறுமதி. இது புரியுதா? நம்ம ஏற்கனவே கொஸ்ட் மாடல் படித்தோம். அதில் நிறைய கிரயங்களை கூட்டியிருப்போம். கிரயங்களை கூட்டி
நோ, கெரியிங் அமௌண்ட் சொல்லப்படுறது ஸ்டூடெண்ட்ஸ் கிரயத்திலிருந்து பெருமானத்தை கழிச்சு வாரது தான் கொண்டு செல் பெறுமதிங்கிறது கிடையாது. அது தேறிய பெறுமதி. ஒரு சொத்தினுடைய தேறிய பெறுமதி தான் ஒரு சொத்தினுடைய கிரயத்திலிருந்து திரண்ட பெருமானத்தை கழித்து வருவது என்பது ஒரு சொத்தினுடைய தேறிய பெறுமதி. சரியா? சில நேரங்களில் அது கொண்டு செல் பெறுமதியாக இருக்கலாம், ஆனால் அனைத்து நேரங்களிலும் அதுவே கெரியிங் அமௌண்ட் கிடையாது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல வர்றது, ரெண்டு விதமாக எல்கேஸில் நாம் செய்யலாம். ஆரம்பத்தில் ஒரு சொத்தினை இனங்காணும் போது நமக்கு ஏற்பட்ட கொள்வனவு விலை, இறக்குமதி செஞ்சது, அதுக்காக ஏற்பட்ட வரிகள், மீள பெற்றுக்கொள்ள முடியாத வரிகள், இது எல்லாம் கூட்டினா நமக்கு மொத்த கிரயம் ஒன்று வரும். அந்த மொத்த கிரயத்தினுடைய பெறுமதிக்கு தான் நாம் என்ன செய்வோம்? டபுள் என்ட்ரியை செய்வோம். ரைட், நாங்கள் காசாக அவ்வளோத்தையும் கொடுத்தோம்னு சொன்னால் ஆதன பொறி மற்றும் உபகரணம் ஒரு மோட்டார் வாகனம்னு சொன்னால் மோட்டார் வாகன கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு கொண்டு வைப்போம். அப்போ அந்த டைமில் நம்மளோட கெரியிங் அமௌண்ட், நம்ம கொண்டு செல்றோம் எவ்வளோ நிதி நிலைமை கூட்டுக்குன்னு சொன்னால் நமக்கு கிடைக்கப்படுகின்ற மொத்த பெறுமதி எவ்வளோக்கு கொஸ்ட் ஆனிச்சோ அவ்வளோ தான் நம்ம கொண்டு போவோம். இது புரியுதா? அந்த இடத்துல கொஸ்ட்டை நம்ம பயன்படுத்தி கொஸ்ட் மாடலில் போகும்போது, கிரய மாதிரியில் போகும்போது அதுதான் நாங்கள் கொண்டு செல் பெறுமதி. ஓகே, அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப கொஸ்ட்டில் நீங்கள் பதிவு செஞ்சுட்டு ஒரு 5-6 வருஷம் அந்த சொத்தை யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? ரைட், இப்போ நான் வாங்கி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்தில் எனக்கு ஏற்பட்ட 5 வருஷத்துக்கு முதல் எனக்கு ஏற்பட்ட கொள்வனவு கிரயம், இறக்குமதி செஞ்சது, கொண்டு வந்ததுக்கான செலவு எல்லாம் சேர்த்து எனக்கு 50,000 முடிஞ்சிச்சு. நான் 50,000 முதல் காட்டினேன். ஆனால் இப்போ 5 வருஷம் முடிஞ்சது பிறகு உண்மையிலே அந்த சொத்தினுடைய பெறுமதியை கல்குலேட் பண்ணுறீங்க. மார்க்கெட்டில் போய் விசாரிக்கிங்க, இதை போல் ஒரு மோட்டார் வாகனமோ ஒரு சொத்தை நான் கொள்வனவு செய்யண்டா எவ்வளோ வரும்னு பார்க்குறீங்க. நீங்கள் 50,000 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ 5 லட்சம் ரூபாயோட பெறுமதியில் இருக்குது வாங்கணும்னு சொன்னால், அப்போது நியாயமான பெறுமதியை பார்த்துட்டு ரைட் இப்போ நான் ரீவெலுவேஷன் பண்ண போகிறேன், இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் ரீவெலுவேஷன் பண்ணி நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ரீவெலுவேஷன் மாடலை நீங்கள் பின்பற்ற போகிறீங்க. ஸோ இந்த ரீவெலுவேஷன் மாடலை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய கெரியிங் அமௌண்ட்டை நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்கன்னு சொன்னால், அதாவது ஏற்கனவே நாம் ஒரு சொத்தை கொள்வனவு செய்து முதலாக நம்ம வாங்கும்போது கொஸ்ட் மாடலில் தான், அது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன். ஏண்டா அந்த டைம் ரீவெலுவேஷனும் கொஸ்ட்டும் உண்டாக தான் இருக்கும். ஸோ முதலாக நம்ம கொள்வனவு செஞ்சு நமக்கு ஏற்பட்ட செலவை அப்படியோ பதிஞ்சு வச்சிருப்போம், இவ்வளோதான் சொத்தினுடைய பெறுமதின்னு சொல்லி. கொஞ்சம் காலம் போனது பிறகு ரீவெலுவேஷன் மாடலில் நீங்கள் பின்பற்றணும்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது நீங்கள் கல்குலேட் பண்ணணும் அந்த சொத்தினுடைய தேறிய பெறுமதி இப்போ எவ்வளோ. இப்போ நீங்கள் இந்த டேட்டில் இன்றைக்கு ரீவெலுவேஷன் பண்ண போகிறோன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சொத்தை கொள்வனவு செஞ்சீங்கன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரைட் ஓகே நான் ஒரு 50,000 ரூபாவுக்கு கொள்வனவு செஞ்சேன். 5 வருஷமும் ஒரு 10,000 ரூபாய் பெறுமதியான தேய்வு ஒவ்வொரு வருஷமாக கூட்டி எனக்கு 5 வருஷத்துக்கும் சரியா ஒரு வருஷத்துக்கு 2,000 ரூபாய் தேய்வு நான் கல்குலேட் பண்ணி இப்போ 10,000 50,000 ரூபாயில் 10,000 ரூபாய் மொத்தமாக இதுவரைக்குமான திரண்ட பெருமான தேய்வுன்னு நீங்கள் கல்குலேட் பண்ணி இப்போது இந்த டேட்டில் இந்த சொத்தினுடைய தேறிய பெறுமதி 50,000 இருந்து 10,000 ரூபாவை கழிச்சு வரக்கூடிய 40,000 கல்குலேட் பண்ணி எடுக்கிறீங்க. இது புரியுதா? இதை நம்ம அந்த சொத்தினுடைய தேறிய பெறுமதின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி வாங்கின சொத்துன்னு சொன்னால் 5 இயர்ஸுக்கு முன்னாடி எவ்வளோ செலவாகி 5 வருஷத்துக்கு எவ்வளோ மொத்தமாக தேஞ்சிச்சுன்னு சொல்லி அதை கழிச்சு நமக்கு எடுக்கக்கூடிய பெறுமதியை நம்ம சொல்லுவோம் தேறிய பெறுமதின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ நம்மளோட புக்ஸின் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் 50,000 ரூபா சொத்துல 5 வருஷத்துக்கு 10,000 ரூபாய் தேஞ்சிட்டேன்டா இப்போ உண்மையிலேயே இதனுடைய புத்தகத்தின் அடிப்படையில் நம்மளோட அக்கௌண்ட்ஸின் அடிப்படையில் இதில் பெறுமதி 40,000 இல்லையா? இது எல்லாரும் எக்ரி பண்ணுறீங்களா? அக்கௌண்ட்ஸின் அடிப்படையில் உண்மையிலேயே இன்னும் இந்த பெறுமதி வந்துட்டு 40,000 ரூபாவாக இருக்குது. ரைட், ஓகே. இப்போது மார்க்கெட்டுக்கு வாரீங்க, சந்தைக்கு, அதாவது அந்த மெஷினையோ அந்த மோட்டார் வாகனத்தை விற்கக்கூடிய இடத்துல வந்து பார்க்கிங்க, இதே மாதிரி ஒரு 5 வருஷம் பாவிச்ச ஒரு சொத்து நான் இப்போ வாங்க போகிறேன் அல்லது நான் விற்க போகிறேன்னு சொன்னால் எவ்வளவு தருவாங்கன்னு பார்க்குறீங்க. மார்க்கெட்டில் ரைட் 1 லட்சம் ரூபாய் தாரத்துக்கு ஆக்கள் ரெடியாக இருக்காங்க ரீவெலுவேஷன். ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கிங்க ரைட் நான் இப்போ போகிற மார்க்கெட் வேல்யூவில் ஃபேர் வேல்யூவில் தான் நான் இந்த சொத்துக்கள் எல்லாமே ரீவெலுவேஷன் பண்ண போகிறேன், மீள் மதிப்பீடு செய்ய போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் செய்கிறீங்க. அப்போது இப்போ நீங்கள் மீள் மதிப்பீடு செஞ்சால் இப்போ என்ற கொஸ்டின் 40,000 ரூபாய் பெறுமதியான சொத்துக்கும் இப்போ இருக்கிற பெறுமதியான 1 லட்சத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் மீள் மதிப்பீட்டு மிகைந்து பார்ப்பீங்களா, இல்லை அவர் 50,000 ரூபாய்க்கு வாங்கினத்தில் இருந்து இப்போ இருக்கிற 1 லட்சம் ரூபாயான பெறுமதியை பார்த்து 50,000 மீள் மதிப்பீட்டு மிகைந்து பார்ப்பீங்களா? வாட் இஸ் யூ ஒப்பீனியன்? எதுவாக இருக்கலாம்? யூசுப் 50,000, அம்னா 50,000, 100,000 less 40,000, ருஸ்தா 60,000.
ரைட், 50,000-ஆ 60,000-ஆ? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ் இட் 50 or 60? ரைட், ஓகே. ஸோ நிறைய பேர் ஒரு 1-2 பேர்கிட்டே தான் சரியான ஆன்சர் நீ கிடைக்க முடியுது. ரைட், ஓகே. ஸோ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரீவெலுவேஷன் என்று சொல்லப்படுறது ஒரு சொத்து நம்மகிட்ட இருந்து அது தேஞ்சி முடிஞ்சதுக்கு பிறகுக்கு இன்னும் எவ்வளவு பெறுமதி தேய்வடையாமலுக்கு இருக்குது, அதனுடைய உண்மையான அந்த பெறுமதியோட அதே சொத்தை நாம் இப்போ நாம் மார்க்கெட்டில் போய் வெலு பண்ணோம்னு சொன்னால் எவ்வளவு வருமோ அது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடைத்தான் நம்ம ஒப்பீடு செய்வோம். அதாவது ஒரு சொத்தினுடைய கிரயத்தையும் இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸையும் நாம் கம்பேர் பண்ணுறது கிடையாது. ஒரு சொத்து நாம் கொள்வனவு செஞ்சத்திலிருந்து ரீவெலுவேஷன் பண்ண போகிற மீள் மதிப்பீடு செய்கிற டேட் வரைக்கும் எவ்வளவு தேய்வடைஞ்சிருக்குதோ அவ்வளவு தேய்வையும் கழிச்சிட்டு நமக்கு கிடைக்கின்ற தேறிய பெறுமதியோட இப்போ மார்க்கெட்டில் நான் ரீவெலுவேஷன் மீள் மதிப்பீடு செஞ்சால் எவ்வளவு பெறுமதி வரும்னு சொல்லி அந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம்தான் மீள் மதிப்பீட்டு மிகை அல்லது குறை, ரீவெலுவேஷன் கெயின் ஓ ரீவெலுவேஷன் லாஸ் என்று சொல்லப்படுறது. ஸோ டிரெக்டாகவே கிரயத்தையும் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸையும் நாம் கம்பேர் பண்ணுறது கிடையாது. நாம் கம்பேர் பண்ண போகிறது கேரியிங் அமௌண்ட் வித் ரீவெலுவேஷன் அமௌண்ட். அதாவது முன்கொண்டு வரப்பட்ட தொகை, கிரயத்தின் அடிப்படையில் முன்கொண்டு வரப்பட்ட தொகையான கிரயத்திலிருந்து திரண்ட பெருமான தேவை கழிச்சு வரக்கூடியது இப்போ மார்க்கெட்டில் வரக்கூடிய விதமான ரீவெலுவேஷன் அமௌண்ட்டையும் நாம் கம்பேர் பண்ணி தான் நாம் மீள் மதிப்பீட்டு மிகையா குறையான்னு பார்ப்போம். நம்முடைய எக்ஸாம்பிளின் படி 50,000 ரூபாய் கிரயம், இதுவரைக்கும் 5 வருஷத்துக்கு 10,000 தேய்வடைஞ்சிட்டு, ஸோ இன்றைய டேட்டில் அந்த சொத்தினுடைய பெறுமதி கேரியிங் வேல்யூ முன்கொண்டு வரப்பட்ட தொகை 40,000. அதே போல் மீள் மதிப்பீடு செஞ்சால் 1 லட்சம் வரும்னு சொன்னால் 1 லட்சத்திலிருந்து 40,000 ரூபாய் பெறுமதியை கழிச்சு வரக்கூடிய 60,000க்கு பேர் தான் மீள் மதிப்பீட்டு மிகை. இஸ் இட் மேக் சென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம கொஸ்டின் செய்வோம், பட் சம்வாட் யூ ஷுட் விஷுவலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது புரியுதா? ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த அடுத்த கொஸ்டின், ஃபேர் வேல்யூன்னு சொன்னால் மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட்டில் இப்போ எவ்வளோக்கு நியாயமாக மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோக்கு ப்ரைஸ் போகுதுங்கிறது ஃபேர் வேல்யூ, சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அடுத்த கொஸ்டின், இப்போ நீங்கள் உங்களோட நிதிநிலைமை கூற்றில், இது ஒரு மோட்டார் வாகனம் வைங்களேன், நிதிநிலைமை கூற்றில் மோட்டார் வாகனம் காட்டணும்னு சொன்னால் எந்த பெறுமதியில் காட்டுவீங்க? 1 லட்சமா, 50,000-ஆ, 40,000-ஆ, இல்லை 60,000-ஆ, 50,000-ஆ? நிதிநிலைமை கூற்றில் நடைமுறை அல்லா சொத்துக்களை ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் காட்டுறேன்னு சொன்னால் எவ்வளோ காட்டுவீங்க? ஹவு மச்? ஃபைனல் ப்ரைஸஸ் ஃபைனலாக காட்டுறது சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட். எஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் காட்டுற பெறுமதி எவ்வளவாக இருக்குன்னு சொன்னால் 1 லட்சம் ரூபாவாக காட்டுவீங்க. மீள் மதிப்பீடு செய்யப்பட்ட பெறுமதி, மீள் மதிப்பீடு செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் அன்றைய டேட். நம்ம நிதிநிலைமை கூட்டு தயாரிக்கும் போது அந்த டேட்டில் என்ன பெறுமதிங்கிறது தான் பார்ப்போம். பிகாஸ் அதனால தான் நம்ம திகதியில் உள்ளவாரானு தலைப்பிடுவோம். ஸோ அந்த டேட்டில் அந்த சொத்தினுடைய மீள் மதிப்பீடு செய்யப்பட்ட பெறுமதி நாம் 1 லட்சம் ரூபான்னு தான் காட்டுவோம். நீங்கள் 60,000 சொல்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் 60,000 சொல்கிறது காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் அந்த பெருமான தேவை கவனிக்கிங்க, சரியா? ஆனால் அப்படி கிடையாது. இப்போ இது புது சொத்து, அந்த டேட்டில் ரீவெல்யூட் பண்ணின சொத்துன்னு சொன்னால் அந்த டேட்டில் அந்த சொத்தினுடைய பெறுமதி இப்போ 1 லட்சம். ஸோ 1 லட்சம் தான் உங்களுக்கு நிதிநிலைமை கூட்டு போகணும். ஸோ இதை கணக்கு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக கிரயத்திலேருந்து திரண்ட பெருமான தேவை கழிச்சு வரக்கூடிய பெறுமதியோட நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரீவெலுவேஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணுவோம். இதுக்கு நான் ஃபார்முலா உங்களுக்கு தருவேன் இப்போ. ரைட். இப்போது ஆதனம் பொறி மற்றும் உபகரணத்தினுடைய மீள் மதிப்பீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விஷயங்கள் இருக்குது, சரியா? ஒன்று, ஒரு சொத்தினுடைய வாழ்க்கை வட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், ஃபேர் வேல்யூ நம்மளோட இருக்கிற பெறுமதியோட குறையவும் வரலாம். அதை நம்ம மீள் மதிப்பீட்டு நட்டம்னு சொல்லுவோம். நம்ம அதை பற்றி பார்ப்போம் ஆசிரியர். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சொத்தை, ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு சொத்து என்ன நடக்கும்னு சொல்லி. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு சொத்தை கொள்வனவு செய்யுங்க. ஒரு மோட்டார் வாகனம்னு சொன்னால் ஒரு மோட்டார் வாகனத்தை கொண்டு போய் கொள்வனவு செய்வீங்க. கொள்வனவு செய்கிற டைம் ரைட் காஸ்ட் மாடல் மட்டும்தான், நமக்கு என்னென்ன காஸ்டெல்லாம் ஏற்பட்டுச்சோ அதையெல்லாம் போட்டு
கூட்டக்கூடிய சொத்துக்களில் கொஸ்ட் எல்லாம் கூட்டி நீங்கள் என்ன செய்வீங்க, ரைட் ஓகே மோட்டார் வாகன கணக்கு வரவு காசாக கொடுத்தீங்கன்னா காசு கட்டுப்பாடு கணக்கு செலவு, ரைட் ஓகே ஃபெஸ்ட்டுக்கு பதிவு செஞ்சாச்சு. அது பிறகு ரைட் இந்த மோட்டார் வாகனம் ஒரு 5 வருஷத்துக்கு பாவிக்கும் என்று நீங்கள் ஒரு கணக்கு கொண்டு போட்டு முதலாவது வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் 5 வருஷம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் பெருமான தேவை கல்குலேட் பண்ணி ரைட் இந்த வருஷத்துக்கான ஆண்டுக்கான பெருமான தேவை இவ்வளவுன்னு சொல்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டு பெருமான தேய்வு கணக்கு வரவு தேய்மான ஏற்பாட்டு கணக்கு செலவுன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுட்டு வந்து 5 வருஷத்துக்கான தேவையும் செஞ்சிட்டீங்க. இப்போ தேய்வு செஞ்ச டைமில் அது பிறகு கொஞ்ச நாளில் என்ன நடக்க போகுது, ரீவெலுவேஷன் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்கள் வரலாம். மீள் மதிப்பீடு செய்கிறதுக்கு வந்தால் மீள் மதிப்பீடு நம்ம செய்வோம். அது பிறகு கொஞ்ச காலத்தால் நம்ம சொத்தை விற்பனை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் விற்பனை செய்வோம். இதுதான் ஒரு வாழ்க்கை வட்டமாக, ஒரு சொத்தினுடைய வாழ்க்கை வட்டம், வெரி ப்ராக்டிக்கலான ஒரு அப்ரோச்சாக காணப்படுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சொத்தினை கொள்வனவு செஞ்சு நீங்கள் மீள் மதிப்பீடு செய்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரீவெலுவேஷனுங்கிற ஒரு விஷயம் உருவாகமாக வர மாட்டேச்சான். முதலாக நீங்கள் ஒரு விஷயத்தை ரீவெலுவேஷன் பண்ணும்போது நாம அது ரீவெலுவேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருவோம். முதல் முறையாக நீங்கள் ஒரு சொத்தினை மீள் மதிப்பீடு செய்கிறீங்க. அது பிறகு சில சந்தர்ப்பங்களில் மீள் மதிப்பீடு செஞ்சு அடுத்த வருஷம் இன்னொரு தரம் ரீவெலுவேஷன் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஒரு மார்க்கெட்டில் வந்துடும் காணி கட்டடங்களுக்கான பெறுமதிகள் வந்துட்டு மிச்சம் உயர்வாக கூட்டிகிட்டு போகுது. ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் பல மில்லியன் வந்து டிஃபரன்ஸ் ஆகி போக்கலை. நீங்கள் ஒரு வருஷம் ரைட் 10 மில்லியன் ரீவெலுவேஷன் பண்ணிட்டீங்க முதல் தடம். இதுவே ஒரு 2வது வருஷம் பார்க்கிங்க 10 மில்லியன் பெறுமதி 50 மில்லியனாக இருக்குது. ஸோ 2வது தடவை மீள் மதிப்பீடு செய்கிறீங்க 50 மில்லியன் சொல்லி. அப்போது 10 மில்லியன்லேருந்து 50 மில்லியன் போகல இந்த 10 மில்லியன் ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் ரீவெலுவேஷன் பண்ணினது முதல் தடவையாக நீங்கள் ரீவெலுவேஷன் பண்ணின விஷயம். அதே போல் பிறகு நீங்கள் 50 மில்லியன் சொல்லி திரும்ப ரீவெலுவேஷன் பண்ணினது செகண்ட் டைம் ரீவெலுவேஷன். சரியா? ஸோ 2 மீள் மதிப்பீடுகள் வரலாம். ஸோ முதல் முறையாக மீள் மதிப்பீடு செய்கிற விஷயங்கள் வரலாம். அதே போல் ஏற்கனவே மீள் மதிப்பிடப்பட்ட சொத்துக்களை திரும்ப மீள் மதிப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம். இது புரியுதா எல்லாருக்கும்? மீள் மதிப்பீடு ஏன் செய்கிறேன்னு சொன்னால் விற்பனை செய்கிறதுக்காக மீள் மதிப்பீடு செய்கிறல்ல உமையரா. இப்போ சொத்தினுடைய உண்மையான பெறுமதி மார்க்கெட்டில் எவ்வளோக்கு உண்மையான பெறுமதி வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்ம காட்டுறதுக்காக தான் நம்ம மீள் மதிப்பீடு செய்கிறேன். ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது பார்ப்போம். முதலாக மீள் மதிப்பீடு செய்யப்பட்டால் என்ன பதிவு வரும்னு பார்ப்போம். ஸோ இங்கே மீள் மதிப்பீடு செய்யப்படும் போது ஒரு மீள் மதிப்பீட்டில் மிகையும் காணப்படலாம், அதே போல் குறையும் காணப்படலாம். சரியா? ஒரு மீள் மதிப்பீட்டில் மிகையும் காணப்படலாம், குறையும் காணப்படலாம். இதை நம்ம ரீவெலுவேஷன் மீள் மதிப்பீட்டு மிகையில் காணப்படுற விஷயத்தை நம்ம சொல்லுவோம் ரீவெலுவேஷன் கெயின் என்று சொல்லுவோம். சரியா? மீள் மதிப்பீட்டு மிகை. அதே போல் மீள் மதிப்பீட்டு குறைவை ரீவெலுவேஷன் டெபிசிட்னு சொல்லுவோம். சரியா? முதல் முறையாக செய்யப்படுகின்ற மீள் மதிப்பீடு சொன்னால் சொத்தினை இனங்கண்டு அதுதான் ஃபெஸ்ட்டாக ரீவெலுவேஷன் பண்ணுறது, மார்க்கெட் ப்ரைஸுக்கு அவர் பார்க்குறது. ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், முதல் முறையாக செய்யும் போது மீள் மதிப்பீட்டு மிகைன்னு சொன்னால் ஏற்கனவே அவர்களுடைய கிரயத்திலிருந்து திரண்ட பெருமான தேவை கழித்து வரக்கூடிய தேறிய பெறுமதியோட ஒப்பிட்டு பார்க்குறார். இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப கூட. ஸோ இந்த மீள் மதிப்பீட்டு மிகையை 2 ஸ்டெப்பாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? முதலாவது ஸ்டெப் 2 ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்கலாம். முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால், முதலாவது இந்த மீள் மதிப்பீட்டுக்குரிய கொஷின்ஸ் வந்த உடனேவே நீங்கள் செய்ய வேண்டியது அந்த மீள் மதிப்பீட்டு டேட் உங்களுக்கு கொஷனில் டேட்டில் தந்திருப்பார். அந்த ரீவெலுவேஷன் பண்ணின டேட்டில் இவ்வளவு நாளைக்கும் எவ்வளவு பெறுமதி தேஞ்சிட்டுங்கிறத முதலாவது நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது புரியுதா? ஃபர்ஸ்ட் வேலையை நம்மளுக்கு கொஷன் கிடைச்ச உடனே ரீவெலுவேஷனில் ரைட் ரீவெலுவேஷன் டேட் தந்திருப்பார். இந்த திகதியில் மீள் மதிப்பீடு செய்யப்பட்டுச்சு, இந்த திகதியில் சொத்து கொள்வனவு செய்யப்பட்டு தந்தால் கொள்வனவு செய்யப்பட்ட திகதியிலிருந்து ரீவெலுவேஷன் பண்ணின டேட் வரைக்குமாக இந்த சொத்து 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், எத்தனை வருஷமாகவும் இருக்கலாம். அத்தனை வருஷத்துக்கும் எவ்வளவு தேய்வு அடைஞ்சு முடிஞ்சுதுங்கிறத நம்ம கல்குலேட் பண்ணணும். இது புரியுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களோட கொஸ்டின்ஸுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் ரீவெலுவேஷன்லேருந்து செகண்ட் ரீவெலுவேஷன் வர கிடையாது. சொத்தை வாங்கின டேட்டில் இருந்து, சொத்தை நீங்கள் முதலாக கொள்வனவு செஞ்ச டேட்டில் இருந்து
மீள் மதிப்பீடு செய்கிற வரைக்குமான டேட். ஏன்னா மீள் மதிப்பீடு செஞ்சோன்னா அது ஒரு புது சொத்தாக மாறப்போகுது. ஸோ அது வரைக்குமான கிரயத்தை நீங்கள் கல்குலேட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? மீள் மதிப்பீட்டு திகதியில் உள்ளவாறான சொத்தினுடைய கிரயத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மீள் மதிப்பீட்டு திகதியில் உள்ளவாறான சொத்தினுடைய திரண்ட தேவை கணிப்பிடணும். ஸோ கல்குலேட் பண்ணிவிட்டு நாம் அந்த குறித்த சொத்தினுடைய திரண்ட பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கில் வரவு வச்சுட்டு உரிய சொத்து கணக்கில் வந்துட்டு செலவு வைப்போம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய போகிற டபுள் என்ட்ரியாக காணப்பட போகுது. இது புரியுதா எல்லாருக்கும்? முதலாவதாக நீங்கள் ஒரு சொத்தினை மீள் மதிப்பீடு செய்தால் உங்களுக்கு மீள் மதிப்பீட்டில் மிகை காணப்படுது என்று சொன்னால் நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும்னு சொன்னால், முதலாவது அந்த சொத்து, அதாவது நம்மளோட பழைய சொத்து, சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ரீவெலுவேஷன் பண்ணினீங்கன்னா அந்த டேட்லேருந்து அது புது சொத்தாக மாறுது. சரியா? ஸோ குறித்த சொத்தினுடைய திரண்ட பெருமான தேவை கணக்கில் வரவு வச்சுட்டு உரிய சொத்தினுடைய கிரைய கணக்கில் நம்ம செலவு வைப்போம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னால், அப்படி கணிக்கப்பட்ட சொத்தினுடைய தேறிய பெறுமதியோட, அதாவது கிரயம் செய்ய திரண்ட பெருமான தேவை வரக்கூடிய நியாயமான பெறுமதியை ஒப்பீடு செய்து தான் நம்ம மீள் மதிப்பீட்டு மிகையின பெறுமதியினை கணிப்போம். இதை நாம் உரிய சொத்தினுடைய கிரைய கணக்கு வரவு மீள் மதிப்பீட்டு மிகை கணக்கு செலவு கொண்டு வைப்போம். ரைட்? ஸோ இது உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது நான் சொல்லும்போது ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். எஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ இது ரெண்டும் தான் ஸ்டெப்புன்னு நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நான் கொஸ்டினாக சொல்லும்போது உங்களுக்கு குயிக்காக விளங்கும். சரியா? முதலாவது வேலையில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், மீள் மதிப்பீடு செஞ்ச உடனே பழைய சொத்தினுடைய தேய்வை நாம் இல்லாமாக்குறோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த வேலையை நம்ம செய்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யப்படுன்னு சொன்னால், கணிக்கப்பட்ட தேறிய பெறுமதியோட நியாயமான பெறுமதியை ஒப்பீடு செஞ்சு மீள் மதிப்பீட்டு பெரும் மிகையினை நம்ம கல்குலேட் பண்ணுறோம். ரைட்? ஸோ இப்படி தான் நம்ம கல்குலேட் பண்ணுவோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம கொஸ்டினுக்குள்ளே போவோம். ஸோ முதலாவது கொஸ்டினை செய்வோம். இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கை பாருங்கள். 1/1/2015, அதாவது இப்போ இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா, 6 வருஷத்துக்கு முன்னாடி 1/1/2015 100 மில்லியனுக்கு ஒரு கட்டடம் ஒன்று கொள்வனவு செய்யப்படுது. இதை 50 வருஷ காலத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி பெருமான தேவை செய்கிறாங்க. கட்டடங்களை மதிப்பிடுவதற்கு மீள் மதிப்பீட்டு மாதிரியை பின்பற்றலாம் என்று சொல்லி 2020 டிசைட் பண்ணுறாங்க. 5 வருஷத்துக்கு பிறகுக்கு டிசைட் பண்ணுறாங்க. அதே சமயம் டிசைட் பண்ணி 31/12/2020 வருஷம் முடியக்களை கட்டடத்தை 80 மில்லியன் என்று சொல்லி தொழில்சார் அளவீட்டாளர்கள் ப்ரொஃபஷனல் வெலுவஸை கொண்டு வந்து மதிப்பீடு செய்கிறாங்க. இது தான் நடக்கிற விஷயம். இப்படி தான் சிம்பிளாக வரும். இந்த கணக்கை சொல்கிறத உங்களால் புரிஞ்சு கொள்ளலுமாக இருக்குதா? 2015 ஜனவரி மாதம் 100 மில்லியனுக்கு வாங்கின ஒரு கட்டடத்தை 50 வருஷத்துக்கு யூஸ் பண்ணும்னு சொல்லி மதிப்பீடு செய்கிறாங்க. 5 வருஷத்துக்கு பிறகு இதை ரீவெல்யூ பண்ணுவோம்னு சொல்லி டிசைட் பண்ணி ரீவெலுவேஷன் பண்ணினால் 80 மில்லியன் தான் உண்மைக்கு 31 டிசம்பர் 2020 அந்த கட்டடத்தினுடைய நியாயமான பெறுமதி மார்க்கெட் ப்ரைஸாக காணப்படுது. ஸோ இந்த விஷயத்தை உங்களால் புரிஞ்சு கொள்ள இயலுமாக இருக்குதா? இதில் ஏதாவது குழப்பம் இருக்குதா? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல கொஷின் விளங்காமல் இருக்குதா? யாருக்கு சரி என்ன சரி வேர்டிங் வந்துட்டு விளங்காமல் இருக்குதா? ரைட், ஓகே, எல்லாருக்குமே கொஷின் புரியுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருந்து முதலாவது நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், இங்கே மீள் மதிப்பீடு லாபத்தை கணிக்க சொல்கிறார். ரைட்? ஸோ முதலாவது நம்மகிட்ட கேள்வி மீள் மதிப்பீட்டினுடைய லாபம் அல்லது நட்டம். நமக்கு தெரியாது லாபம் வந்திக்குதா இப்போ நட்டம் வந்திக்குதான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ரைட்? நாம் இப்போ கல்குலேட் பண்ணி பார்ப்போம். ரைட்? மீள் மதிப்புடைய லாபம் நட்டம். ஸோ நாம் படித்ததின்படி நாம் ஃபஸ்ட்டுக்கு நமக்கு தேவை தேறிய பெறுமதி. முதலாவது ஸ்டெப் படி, நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் படி நமக்கு கல்குலேட் பண்ணணும். இந்த சொத்து இவ்வளோ காலம் வரைக்கும் எப்போ நமக்கு தேஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், கொண்டு செல் பெறுமதி 31/12/2020 இதை நீங்கள் தேறிய பெறுமதின்னு எடுங்களேன். ஒரு இந்த சொத்தினுடைய தேறிய பெறுமதி என்னன்னு நம்ம கல்குலேட் பண்ணணும். ரைட்? ஸோ தேறிய பெறுமதியை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கல்குலேட் பண்ணலாம்? யார் சரி? ஒரு சொத்தினுடைய தேறிய பெறுமதியை அந்த டேட்டில் காணப்படுற தேறிய பெறுமதியை எப்படி கல்குலேட் பண்ணலாம்? இப்போ தான் நம்ம பார்த்தோம். எஸ் சலா, கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுறேன். ஒரு சொத்தினுடைய தேறிய பெறுமதி எப்படி கல்குலேட் பண்ணலாம்? அதாவது 31 டிசம்பர் 2020 மீள் மதிப்பீடு செய்யப்பட்ட திகதியில் அந்த சொத்தினுடைய தேறிய பெறுமதி என்ன? கிரயம் செய்ய திரண்ட பெருமான தேய்வாக காணப்பட போகுது. ரைட்? ஸோ பிரேக்கெட்டுக்கு நம்ம
இதை நம்ம நீங்கள் கிரயத்திலிருந்து இந்த சொத்தினுடைய திரண்ட தேய்வை கழிச்சிங்கன்னு சொன்னால் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். ரைட். இப்போது இந்த நம்மளோட சமன்பாட்டின் படி இந்த சொத்தினுடைய கிரயம் எவ்வளோ, இந்த சொத்தினுடைய காஸ்ட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ காஸ்ட் ஆகிக்குது இந்த சொத்துக்கும்? கிரயம் நான் கேட்குறது ஆயுட்காலம் இல்லை மதனி, நல்லா பாருங்கள். 50 மில்லியனுங்கிறதே கிடையாது, 50 வருஷ காலம் தான் நிற்குது. ரைட். எல்லாரும் 100 மில்லியன். ஸோ 2015 முதல் மாதலாக ஏற்பட்டதுக்கு பேர் தான் கிரயம். ஸோ இங்கே ரைட் ஓகே. அப்போ நமக்கு எல்லாமே நம்மளோட ரூபாய் எல்லாமே மில்லியன்ஸில் இருக்க போகுது. ரைட். ஸோ இங்கே தேறிய பெறுமதி பார்க்குறீங்க 100 மில்லியன் சொத்து 1/1/2015 100 மில்லியனாக இருந்தது. 50 வருஷம்னு சொன்னால் 1/1/2015க்கும் 31/12/2020க்கும் எத்தனை வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வித்தியாசம்? 1/1/2015க்கும் 31/12/2020க்கும் எத்தனை வருடங்கள் வித்தியாசம்? கல்குலேஷன் பண்ணி சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம். 5 இயர்ஸா 6 இயர்ஸா? நல்லா பார்த்து சொல்லுங்கள். ருஸ்தா திரும்ப கல்குலேட் பண்ணுங்க. நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 1/1/2015 சொத்தை கொள்வனவு செஞ்சிருந்தால் 2015 ஃபுல்லாக டிசம்பரில் முடிகிற வருஷம்னு சொன்னால் 2015 ஃபுல்லாக அந்த சொத்து பாவிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? 2015 ஃபுல்லாக பாவிக்கப்பட்டிருக்கும். 2016, 17, 18, 19, 2020 டிசம்பரில் தான் ரீவெலுவேஷன் பண்ணினா 2020 டிசம்பர் ஃபுல்லாகவும் பாவிச்சிருப்பார். அப்போ 6 வருஷங்கள் இந்த சொத்தினை பாவிச்சிருக்கிறார். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 6 வருஷங்கள் இந்த சொத்தினை பாவிச்சிருக்கிறவர் இப்போ பாருங்க 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கட்டடம், சரியா? 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கட்டடம் 50 வருஷத்துக்கு பாவிக்கப்பட்டால் ஒரு வருஷத்துக்கு 2 மில்லியன். ஸோ 2 மில்லியன் ஒரு வருடத்துக்கான பெருமானத்தை உண்டு சொன்னால் 6 வருஷத்துக்கும் எவ்வளோ தேஞ்சிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? 12 மில்லியன் பெறுமதி இந்த டேட் வரைக்கும் 31/12/2020 வரைக்கும் இந்த சொத்தினுடைய பெறுமதி தேய்வடைஞ்சிட்டுங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? சரியா? ரைட் ஓகே. ஸோ 100 மில்லியன் பெறுமதியான சொத்து 50 வருஷத்துக்கு 50 வருஷம் பயன் தரும் ஆயுட்காலத்தை தரும்னு சொன்னால் 150ஆக பிரிக்கிறோம். 2 மில்லியன் ஒரு வருஷத்துக்கு. ஸோ நாம் 6 வருஷத்துக்கு நம்ம பாவிச்சிட்டோம். ஸோ 12 மில்லியன் வந்துட்டும் சொத்து தேய்வடைஞ்சிட்டு. அப்போது இந்த 31/12/2020 நாம் சொல்ல இயலுமா 100 மில்லியன் சொத்தில் இருந்து சரியா 12 மில்லியன் பெறுமதியான சொத்து தேய்வடைந்தால் 31/12/2020 இந்த சொத்தினுடைய தேறிய பெறுமதியாக 88 மில்லியன் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் அதுக்கு ஓகேவா? 88 மில்லியன் இந்த சொத்தினுடைய தேறிய பெறுமதியாக 31/12/2017 இல்லை புக்ஸில் இருக்குது. எங்கே இருக்குது? நிதி நிலைமை கூற்றில் புக்ஸில் இருக்குது. சரியா? ரைட். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நமக்கு தந்திருக்கிற இதுபடி அதே 31/12/2020 சொத்தினுடைய மீள் மதிப்பீட்டு பெறுமதி, இதை மீள் மதிப்பீடு செஞ்சு நமக்கு வருகின்ற பெறுமதி, அவங்க ரீவெல்யூ செஞ்சு வருகின்ற பெறுமதி. இப்போ இந்த டேட்டில் இவ்வளோ தான்ப்பா சொத்து நீங்கள் விற்கிறேன்னு சொன்னான்னு சொல்கிறது 80 மில்லியன் சொல்கிறார். இதையும் ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஸோ 2 விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம். நம்மட 5 தொகையில் நம்மட நிதி நிலைமை கூற்றில் 31/12/2020 நிதி நிலைமை கூற்றில் 88 மில்லியன் இருக்குது. இவங்க அதே டேட்டில் ரீவெலுவேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ரீவெலுவேஷன் பண்ணி 80 மில்லியன் வாராங்க. ஸோ நம்மட புக்ஸில் 88 மில்லியன் ரீவெலுவேஷன் பண்ணி 80 மில்லியன் வருதுன்னு சொன்னால் பெறுமதி குறைஞ்சிருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? கூடி இருக்குதா? 8 மில்லியனால் என்ன நடந்திருக்குது? குறைஞ்சிருக்குது. ரைட். இதுக்கு பேரு தான் நாம் சொல்லுவோம் மீள் மதிப்பீட்டு நட்டம்னு சொல்லுவோம். ரீவெலுவேஷன் பண்ணத்தில் லொஸ் ஆயிட்டு, ரீவெலுவேஷன் லொஸ். இது இப்போ புரியுதா?
மிகை குறை, இதை மீள் மதிப்பீட்டு நட்டம்னு சொல்லலாம், மீள் மதிப்பீட்டு குறைன்னு சொல்லலாம், ரீவல்யூஷன் டெபிசிட்னு சொல்லலாம். ரைட் ரைட் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது விளங்கிடுச்சா? எப்படி ஒரு சொத்துல இருந்து மீள் மதிப்பீட்டு நட்டமும் வரலாம், மீள் மதிப்பீட்டினுடைய மிகையும் வரலாம். ஹிஸ்டாரிக்கல் கொஸ்ட்டை நம்ம வச்சு செய்ய இயலாது. ஹிஸ்டாரிக்கல் கொஸ்ட்டில் இருந்து அந்த சொத்து இதுவரைக்கும் தேய்வடைஞ்சத்தை கழிச்சு தான் நம்ம எடுக்கலாம். எஸ், மீள் மதிப்பீட்டு பெறுமதி கூடுதலாக இருந்திருந்தால், இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் 80 மில்லியன் என்று தராமலுக்கு 90 மில்லியன் என்று சொல்லியிருந்தால் என்ன அர்த்தம்? உங்களோட மீள் மதிப்பீட்டு பெறுமதி 90 மில்லியன், உங்களோட புக்ஸில் வந்துட்டு திரண்ட பெறுமதி தேறிய பெறுமதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? 2 மில்லியன் மிகை இந்த அர்த்தம், மீள் மதிப்பீட்டு மிகை இந்த அர்த்தம். பட் நம்மளோட கணக்கின்படி 80 மில்லியன் தான் இருக்குது. ஸோ 8 மில்லியன் மீள் மதிப்பீட்டு குறையாக வருது. ஸோ இதுதான் இப்படித்தான் நம்ம மீள் மதிப்பீட்டுடைய இலாபம் அல்லது நட்டத்தை கால்குலேட் பண்ணுவோம். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்னு பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த டேட் வரைக்கும், ரீவல்யூஷன் பண்ணின டேட் வரைக்கும் எவ்வளவு தேய்வடைஞ்சிக்கிறத பார்த்து அந்த தேய்வடைஞ்ச திரண்ட தேவை சொத்தினுடைய கிரயத்திலேருந்து கழிச்சு நம்ம கொண்டு செல் பெறுமதி, தேறிய பெறுமதியை கணிப்போம். இதை நம்ம கேரியிங் வேல்யூன்னு சொல்லுவோம். அதே போல் இதை நாம் சொல்லுவோம் ஆர்வி, ரீவல்யூஷன் வேல்யூ. சரியா? ஸோ கேரியிங் வேல்யூலேருந்து ரீவல்யூஷன் வேல்யூவை ரெண்டையும் ஒப்பீடு செய்வோம். ரைட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மீள் மதிப்பீட்டு லாபம் நட்டத்தை கால்குலேட் பண்ணிட்டீங்க, உடனடியாக முடிவுக்கு வந்துட்டீங்க. ரைட், மீள் மதிப்பீட்டு நட்டம் ஏற்பட்டிருக்குது, 8 மில்லியனாக நட்டம் ஏற்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் கேட்குறார், இந்த மீள் மதிப்பீட்டு இலாபமோ அல்லது நட்டம் வந்திருந்தால் உங்களுக்கு நாட்குறிப்பு பதிவு என்னன்னு கேட்குறார். டபுள் என்ட்ரி என்ன அப்படின்னு கேட்குறார். யார் சரி? டபுள் என்ட்ரி சொல்லலுமா? யார் சரி? இப்போ உங்களுக்கு மீள் மதிப்பீட்டு நட்டம் வந்துட்டு டபுள் என்ட்ரி சொல்லலுமா? வருமான கூற்று வரவு. ரைட். ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இப்போ உங்களுக்கு மீள் மதிப்பீட்டில் ஒரு நட்டம் வந்துட்டு அல்லது மீள் மதிப்பீட்டில் ஒரு லாபம் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் எந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்? எந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணும்? மீள் மதிப்பீட்டு அகற்றல் கணக்குன்னு சொல்லி ஒரு கணக்கே இல்லை ருவைதா. ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமான ஒரு பாயிண்டோட நான் சொல்கிறேன், நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி கணக்கில் மீள் மதிப்பீடு சம்பந்தப்பட்ட கொஷின் வரும்போது நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மீள் மதிப்பீடு வெரி ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவையாக இந்த மீள் மதிப்பீடு இடம்பெறுதா, இல்லை ஏற்கனவே ஒரு தரம் மீள் மதிப்பீடு செஞ்சு அதில் லாபம் நட்டங்கள் வந்த ஒரு சொத்தை திரும்ப மறுபடியும் 2வது தடவையாக மீள் மதிப்பீடு செய்கிறாராங்கிற விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். இப்போ நம்ம இந்த கொஷின் படி மீள் மதிப்பீடு ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா இல்லை மீள் மதிப்பீடு செகண்ட் டைம் நடக்குதா? இந்த கொஷின் படி மீள் மதிப்பீடுங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா செகண்ட் டைம் நடக்குதா? நோ சலா, அது திரண்டு வரும் கணக்கு கிடையாது. ரைட். ஸோ இது முதல் தடவையாக என்ன கணக்கிலே சொல்லிக்கிறார். 1/1/2015 வாங்கின, இதுக்கு முதல் ஒன்றுமே நடக்கலை, இப்போ தான் 2020 தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் ரீவல்யூஷன். ஸோ இங்கே தான் சரியா ஒரு மீள் மதிப்பீட்டில் முதல் முறையாக இந்த மீள் மதிப்பீடு செய்யும்போது, இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், முதல் முறையாக மீள் மதிப்பீடு செய்யும்போது அந்த மீள் மதிப்பீட்டில் மீள் மதிப்பீட்டு மிகை வரும்போது நம்ம கல்குலேட் பண்ணுறதுல மீள் மதிப்பீட்டு மிகை ரீவல்யூஷன் கெயின் பண்ணும்போது உங்களோட டபுள் என்ட்ரி என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், உரிய சொத்து கணக்கில் நீங்கள் வரவு வச்சு மீள் மதிப்பீட்டு மிகை கணக்கில் செலவு வைப்பீங்க. இது புரியுதா? முதன்முறையாக மீள் மதிப்பீடு இடம்பெற்று அந்த மீள் மதிப்பீட்டில் உங்களுக்கு மிகை காணப்படும் போது, மீள் மதிப்பீட்டு மிகை கெயின் ஒன்று வரும்போது நீங்கள் அந்த சொத்தினுடைய பெறுமதியையும் அதிகரிச்சுட்டு
மீள் மதிப்பீட்டு மிகை கணக்குன்னு சொல்லி நீங்கள் டபுள் என்ட்ரியை பாஸ் பண்ணுவீங்க. ரைட். இப்போதைய கட்டடத்தினுடைய பெறுமதி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? கட்டட கணக்கில் கட்டடத்தினுடைய பெறுமதி எவ்வளோ இருக்கணும்? கட்டடத்தினுடைய பெறுமதி எவ்வளவு இருக்கணும்னு நான் கேட்குறேன். 80 மில்லியன் இருக்கணும். கரெக்ட். இப்போ எவ்வளோ இருக்குது? இப்போ எவ்வளோ இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? 88 மில்லியனாக இருக்குது. 88 மில்லியனாக தேறிய பெறுமதியில் இருக்கிறத நீங்கள் 80 மில்லியனாக கொண்டு வரணும்னு சொன்னால் கட்டடத்தில் எவ்வளவு பெறுமதியை நீங்கள் குறைக்கணும்? கட்டடத்தினுடைய தேறிய பெறுமதியில் இன்னும் 8 மில்லியனை குறைக்கணும். ஸோ இந்த மீள் மதிப்பீட்டால் குறையப்படுகின்றது. இந்த கட்டட கணக்கு நமக்கு 80 மில்லியனாக வரணும். ஸோ இப்போ 88 இருந்துச்சுன்னு சொன்னால் செலவு வைக்க போகிறீங்க 8 மில்லியனை. இது புரியுதா? கட்டட கணக்கில் செலவில் 8 மில்லியன் வந்துடுச்சு. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் மீள் மதிப்பீட்டில் இங்கே ஏற்பட்டிருக்கிறது மிகையா குறையா? இங்கே காணப்படுகிறது மிகையா குறையா? இங்கே காணப்படுவது மீள் மதிப்பீடு மிகை கணக்கில் நீங்கள் செய்யலாம். அதே சமயம் முதல் முறையாக மீள் மதிப்பீடு செய்யப்பட்டு இங்கே இருக்கிற மாதிரி முதல் முறையாக மீள் மதிப்பீடு செய்யப்பட்டு மீள் மதிப்பீட்டு குறைவு வந்தால், டெஃபிசிட் வந்தால், நீங்கள் வழக்கம் போல தான் எவ்வளவு தேஞ்சிருக்குது அந்த சொத்துன்னு சொல்லி அதையும் கல்குலேட் பண்ணி அதுக்கு பிறகுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட டபுள் என்ட்ரி ஏனைய செலவீடாக நீங்கள் காட்டணும். இங்கே என்னன்னு சொன்னால் அந்த உரிய சொத்து கணக்கில் வரவு வச்சு மீள் மதிப்பீட்டு மிகை கணக்கில் செலவு வைக்கிறீங்க. அதுவே குறை ஏற்படும் போது ஏனைய செலவீடாக நீங்கள் காட்டுறீங்க முதலாக. கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் சம்வன். ரைட். நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? நீங்கள் நினைவு வச்சுக்கொள்றதுல தான் இதில் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. முதலாக ஒரு நிறுவனம் ஒரு கட்டடத்தையோ ஒரு சொத்தினை இது செய்யும் போது மீள் மதிப்பீட்டு குறை ஏற்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த குறை ஒரு நட்டம், ஒரு ஏனைய செலவாக நீங்கள் காட்டணும். அதர் எக்ஸ்பென்சஸ் ஏனைய செலவாக காட்டிட்டு நீங்கள் ஏற்பட்ட அந்த குறையினுடைய அளவை அந்த கட்டடத்தினுடைய கிரைய கணக்கிலிருந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் இந்த முக்கியமான கொஸ்டின் ஒன்று வருது. இப்போ இந்த 8 மில்லியன் இப்போ இந்த அதர் எக்ஸ்பென்சஸ் 8 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் தானே. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வருமான கூட்டில் 2 பகுதி இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஒன்று ஓசிஐ, இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நம்மளோட கீ பாயிண்ட்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த சாப்டர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கொஸ்டினை நீங்கள் விட மாட்டீங்க. சரியா? ரைட். நாம் பார்த்துருந்தோம் கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி வருமான கூற்றில் 2 விதமான மாடல்ஸ் பார்த்துருந்தோம். ரைட். இந்த இருக்குது. இதில் எந்த பகுதிக்குள்ளே இந்த ஏனைய செலவுகள்ங்கிறது வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? நிதியாண்டுக்குரிய இலாபம்ங்கிற இந்த சாப்டருக்குள்ளே வருமா? ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்கிறதுக்குள்ளே வருமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓசிஐ. நம்ம இந்த பகுதியை பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லுவோம். இதை ஓசிஐ அதை கம்ப்ரஹென்சிவ் இன்கம்னு சொல்லுவோம். ஸோ பிஎன்எல் ஓசிஐ சுருக்கமாக சொல்லுங்கள். பிஎன்எல் ஓசிஐ இதுக்குள்ளே எதுக்குள்ளே வரும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஒரு ஏனைய செலவை நீங்கள் வழக்கமாக எங்கே ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுவீங்க? ஏனைய செலவுன்னு சொன்னால் என்ன? ஏனைய செலவுங்கிறது எந்த செலவாக வேணால் வரலாம். நிர்வாகம் இந்த பாருங்கள், உங்களுக்கு ஏனைய செலவுங்கிறது நல்லாவே இருக்குது பாருங்கள் எதில் இருக்குன்னு சொல்லி. இந்த ஃபார்மேட்லேயே பாருங்கள் ஏனைய செலவு எங்கே இருக்குன்னு சொல்லி. ரைட். ஸோ ஏனைய செலவுங்கிறத பாருங்கள். விநியோக கிரயம், நிர்வாக கிரயம், ஏனைய செலவுகள். சரியா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏனைய செலவுகள் இங்கே வந்தால் நம்ம முதல் முறையாக ஒரு சொத்தினை மீள்மதிப்பீடு செய்து அது மீள்மதிப்பீடு நட்டமாக மாறும்போது அந்த நட்டத்தை நம்ம ஏனைய செலவீடுகளுக்குள்ளே காட்டினால் இந்த ஏனைய செலவீட்டை கொண்டு கல்குலேட் பண்ணப்படுறது நிதியாண்டுக்குரிய இலாபம். அப்போது இந்த ஏனைய செலவை கழித்து வருகின்ற இந்த தொகையான நிதியாண்டுக்குரிய இலாபம் எங்கே போகும்னு சொல்லி தந்திருக்கிறேன். இக்யூட்டியில் உரிமையில கீழே எது கீழே போகும்? எதிர்கூட இந்த நிதியாண்டுக்குரிய இலாபம் எட்டாகும் போயிட்டு நிறுத்தி வைத்த இலாபம். ரைட். அப்போது நிறுத்தி வைத்த லாபத்தோட எட்டாக போகுது. ரைட்.
முதன்முறையாக ஒரு சொத்தினை மீள்மதிப்பீடு செய்யப்பட்டு அச்சொத்து மீள்மதிப்பீட்டு நட்டமாக முதல் முறையாக காணப்பட்டால், எந்த ஒரு ரீவெலுவேஷன் ரிசர்வும் இல்லாத சந்தர்ப்பத்தில் முதலாக அது நட்டத்தை கொண்டு வந்தால் நீங்கள் ஏனைய செலவுல காட்டணும். இங்கே இந்த ஏனைய செலவுன்னு சொல்லப்படுறது பிஎன்எல். அதாவது இதுக்கு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கம்ல நம்மட முழு பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கம்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ரஹென்சிவ் இன்கம்ல பிஎன்எல்ங்கிற இதுக்குள்ளே இது போகுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிற சாப்டருக்குள்ளே தான் அந்த ஏனைய செலவு போகுது. அதே சமயம் இது வந்துட்டும் எஸ்ஓஎஃப்பி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் பொசிஷன் நிதி நிலைமை கூற்றுக்குள்ளே போகுது. இது எல்லாருக்கும் விளங்குதா? நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், இந்த ஏனைய செலவு என்பது எஸ்ஓசிஐ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ரஹென்சிவ் இன்கம், அதாவது வருமான கூற்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் சொல்லப்படுறது லாபம் அல்லது நட்டம் முற்றுமடங்கிய வருமான கூற்றில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிற நம்மளோட ஆண்டுக்கான லாபம்ங்கிற சாப்டருக்கு கீழே தான் இந்த ஏனைய செலவு போகுது. இதைத்தான் நான் கோட் வேர்ட் மாதிரி சொல்லியிருக்கிறேன். இது புரியுதா எல்லாருக்கும்? சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆசிர். ரைட், ஓகே. ஏன் செலவுல காட்டுறோம்னு சொன்னால் இது ஒரு நட்டமா இல்லையா? சொத்தினுடைய பெறுமதியும் உங்களுக்கு குறைஞ்சிட்டு. ரைட், இது ஒரு விஷயம். ஸோ இது என்னத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? முதலாக மீள்மதிப்பீடு செஞ்சு மீள்மதிப்பீட்டு நட்டம் ஏற்பட்டால் மீள்மதிப்பீட்டு நட்டத்தை நாம் கல்குலேட் பண்ணி அந்த நட்டத்துக்கு பதிவு செய்கிற விஷயம். நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, இது முதலாக நடக்கிற விஷயம். ரைட், ஓகே. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ரைட், ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. சரியா? ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. ரைட், ஓகே, ஜஸ்ட் வெயிட், நம்ம திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், இந்த கொஸ்டினை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். கம்பெனியானது ஒரு நிலத்தை 2 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்கு மீள்மதிப்பிடுது. இப்போ அந்த ஆண்டுக்கான அந்த கம்பெனியினுடைய லாபம் 3,50,000 சொல்கிறாங்க. மேலும் நிதியாண்டினுடைய ஆரம்பத்தில் மீள்மதிப்பீட்டு ஒதுக்கமாக 75,000 ரூபாய் காணப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. நிதியாண்டு ஆரம்பத்தில் நிறுத்தி வைத்த லாபம் வந்துட்டு 1,20,000 ரூபான்னு சொல்கிறாங்க. ரைட், இவ்வளவு தரவு நமக்கு தந்துட்டாங்க. சரியா? இப்போது முதலாவது பொருத்தமான நாட்குறிப்பு பதிவுகள், பிரித்தெடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணின நிதி நிலைமை கூற்று, அதே போல் முற்றுமடங்கிய வருமான கூற்றுன்னு சொல்லி 2 விஷயம் தராங்க. இப்போது முதலாவது நாம் போயிட்டு மிகையா நட்டமாண்டு கண்டுபிடிப்போம். ரைட், இப்போ மீள்மதிப்பீடு செய்யப்படுகின்ற டேட் நமக்கு தந்தில்லை. ரைட், டேட் நமக்கு தேவையில்லை. அப்போது ஸோ மீள்மதிப்பீட்டில் நிலத்தை 2 லட்சத்திலிருந்து 3 லட்சத்துக்கு மீள்மதிப்பீடு செஞ்சால் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மீள்மதிப்பீட்டிலிருந்து இவங்களுக்கு லாபம் கிடைக்குது? நிலத்துக்கு தேய்வு இருக்குமா? நம்ம தேய்வு கல்குலேட் பண்ணணுமா? திரண்ட தேய்வு காணணுமா நிலத்துக்கு? இல்லை, நிலம் தேய்வடையக்கூடியதல்ல. அப்போ நிலத்தினுடைய கிரயம் தான் அதனுடைய கொண்டு செல் பெறுமதியாக இருக்க போகுது. அப்போது இந்த 2 லட்சத்திலிருந்து 3 லட்சத்துக்கு மீள்மதிப்பீடு செய்யப்பட்டால் இங்கே மீள்மதிப்பீட்டு மிகை எவ்வளவாக காணப்படும்? டிரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இந்த மீள்மதிப்பீட்டால் எவ்வளவு மிகை காணப்படுது? இது ஒரு நிலம். ரீவெலுவேஷன் கெயின். ரைட், 1 லட்சம் ரூபாய் காணப்பட போகுது. ரைட், 1 லட்சம் ரூபாய் மீள்மதிப்பீட்டு மிகை. நாம் இங்கே அந்த டேட்டில் எவ்வளோ திரண்ட தேவைன்னு கல்குலேட் பண்ண தேவையில்லை, எவ்வளோ கொஸ்ட்டுங்கிறது தேவையில்லை. பிகாஸ் இது நிலம், டிரெக்டாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். மீள்மதிப்பீட்டு மிகை வந்துட்டும் ரீவெலுவேஷன் கெயினாக நமக்கு 1 லட்சம் ஏற்பட்டிருக்குது. ரைட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மீள்மதிப்பீட்டு மிகையை கல்குலேட் பண்ணது பிறகு மிகையோ நட்டத்தை கல்குலேட் பண்ணதுக்கு என்னத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி தந்திக்கிறேன். ஒரு கொஸ்டினில் மீள்மதிப்பீட்டு மிகையோ நட்டமை நம்ம கல்குலேட் பண்ணது பிறகு அடுத்த கட்டமாக நம்மளோட சிந்தனை எங்கே போகணும்? எனிவான் ரிமெம்பர் பண்ணி நினைவிருக்குதா? ஆஷிர், மீள்மதிப்பீட்டு மிகை அல்லது குறையை கல்குலேட் பண்ணி எடுத்தது பிறகு எதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அடுத்ததாக? நோ, மார்க்கெட் ப்ரைஸ் கிடையாது. மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் தந்து தான் நீங்கள் மீள்மதிப்பீட்டு மிகையை கல்குலேட் பண்ணிட்டீங்க. நிதி நிலைமை கூற்றனோ குறித்த சொத்து தேய்வு வரமாட்டுச்சு நிலத்துக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மிகை ஒதுக்கம்
நோ 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 ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ரீவெலுவேஷனா செகண்ட் டைம் ரீவெலுவேஷன் பார்க்கணும்னு சொல்லி தந்தது. இந்த ரீவெலுவேஷன் முதலாக இடம்பெறுதா இல்லை இரண்டாவது தடவையாக ஏற்படுதான்னு சொல்லி ஃபார்முலா ஒரு ஃபார்மேட் அப்படியே நினைவு வச்சுக்கொள்ளுங்க நல்லா. ரைட், இப்போ இந்த கொஷனின் படி உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா இது முதலாவது தடவை மீள் மதிப்பீடு செய்யப்படுவதா இரண்டாவது தடவை மீள் மதிப்பீடு செய்யப்படுதான்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க எழுதான். கொஷின் எல்லாம் வாட்சி பாருங்க. கம்பெனியுடைய நிலம் 2 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக மீள் மதிப்பிடப்படுது. ஆண்டுக்கான கம்பெனியுடைய லாபம் தந்திருக்கிறார். மேலும் நிதியாண்டினுடைய ஆரம்பத்தில் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கமாக 75,000 ரூபாய் காணப்படுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மீள் மதிப்பீட்டினுடைய ஒதுக்கம் 75,000 ரூபாய் காணப்பட்டு இருந்தால் இது வந்துட்டும் செகண்ட் டைமாக காணப்படும். அதாவது முதலாக அவங்க மீள் மதிப்பீடு செய்யும் போது அவங்களுக்கு 75,000 ரூபாய் மீள் மதிப்பீட்டு மிகையாக வந்திருக்கும். ஸோ முதலாக மீள் மதிப்பீட்டு மிகை வந்த டைமில் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால், ரைட், நிலத்தினுடைய கிரயத்தில் நிலம் கணக்கு வரவுண்டு சொல்லி நிலம் கணக்கில் 75,000 ரூபாவை கூட்டிட்டு அதே சமயம் ரைட் முதலாக ஏற்பட்டது மீள் மதிப்பீட்டு மிகை சர்ப்ளஸ் என்று சொல்லி 75,000 ரூபாவை பதிஞ்சிருப்பாங்க. இதில் இந்த 75,000 மீள் மதிப்பீட்டு மிகை ஓசிஐயில் போயிருக்குமா பிஎன்எல்ல போயிருக்குமா? அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் ஓ ப்ராஃபிட் ஆர் லாஸ்? எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது வந்துட்டும் ஓசிஐக்குள்ளே வரப்போகுது. மீள் மதிப்பீட்டு மிகைங்கிறது ஓசிஐக்குள்ளே வரப்போகுது. ஸோ அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கமுக்குள்ளே வரப்போகுது. ஸோ அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கம், அதாவது நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கம்ல ஓசிஐங்கிற டிவிஷனுக்குள்ளே வரப்போகுது. அதே போல் நிலம்ங்கிறது நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் பொசிஷன் எஸ்எஃப்ஓபியில் போகுது, நிதி நிலைமை கூட்டில் வருது. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் விளங்குதா நான் சொன்னது? ஃபர்ஸ்ட் டைம் இது தான் நடந்திருக்க போகுதுன்னு நான் சொல்கிறது. முதலாக மீள் மதிப்பீடு செய்யும் போது அந்த மீள் மதிப்பீட்டினுடைய பெறுமதியால் அந்த சுரித்த சொத்து அதிகரிக்கப்பட்டு ஓசிஐயில் மீள் மதிப்பீட்டு மிகைண்டு போகுது. ரைட், ஓகே, எல்லாரும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அடுத்த இந்த கொஸ்டின், ஓசிஐக்கு கீழே வந்திருக்கிற இந்த மீள் மதிப்பீட்டு மிகை நிதிநிலைமை கூற்றுக்கு எங்கே மாற்றப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்? நிதிநிலைமை கூற்றுக்கு நிறுத்தி வைத்த லாபத்தோட மாற்றப்படுமா இல்லை மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் என்று சொல்லி தனியான உண்டாக மாற்றப்படுமா? அதாவது மீள் மதிப்பீடு ஒதுக்கம் என்று சொல்லி மாற்றப்படுமா? மீள் மதிப்பீட்டு ஒதுக்கமாக வரப்போகுது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரைட், அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் 5 தொகையில் ஒரு விஷயம் வந்துச்சென்று சொன்னால் அது மீதி வந்தது மீதி சென்றது என்று சொல்லி அந்த கணக்கு ஒரு வருஷத்தில் இன்னொரு வருஷத்துக்கு கொண்டு போகப்படுமா மாட்டிச்சான்? 5 தொகையில் வாரது எல்லாருக்குமே நான் சொல்லி தந்திக்கிறேன். மீதி வந்தது மீதி சென்றதுன்னு சொல்லி அந்த கணக்குகள் எல்லாமே ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடத்திற்கு கொண்டு வரப்போவதாக இருக்கும். அப்போது போன வருஷம் 75,000 ரூபாய் நாம் நம்மட வருமான கூற்றில் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தில் மீள் மதிப்பீட்டு மிகைண்டு போட்டு அதே தொகையை வருமான கூற்றை ஃபினிஷ் பண்ணி நிதியாண்டுக்குரிய லாபத்தை கொண்டு போய் நிறுத்தி வைத்த லாபத்தோட கூட்டிட்டு அது பிறகு முற்றுமடங்கிய வருமானத்தில் காணப்படுகின்ற மீள் மதிப்பீட்டு மிகையை கொண்டு போய் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம்னு சொல்லி தனியே காட்டினால் அடுத்த வருஷம் ஆரம்ப மீதியாக ஒரு மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் என்று காணப்படுமா காணப்பட மாட்டேன்? அடுத்த வருஷ அக்கவுண்ட்ஸில் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் இதில் செலவாக, பிகாஸ் இது உரிமைக்குள்ளே வரக்கூடியது எல்லாமே செலவு மீதிகளாக இது காணப்படும். இது எல்லாருக்கும் புரியுதா? இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் கைஸ்? பிகாஸ் நம்ம ஒவ்வொரு செங்கல்லாம் கட்டிட்டிக்கிறோம் இந்த ரீவெலுவேஷனுங்கிற ஒரு கோட்டையை. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் புரிஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களை யாராலையும் கொஸ்டின் செய்யும்போது அசைக்க இல்லாது. சரியா? ரைட். இப்போ இது தான் ஆரம்பத்தில் நடந்திருக்கிற விஷயம். இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததால தான் இங்கே 72,000 ரூபாய் மீள் மதிப்பீட்டு மிகையாக காணப்படுது. இவ்வளோத்தையும் சொல்லிட்டார். இப்போ தந்துட்டு
ஃபெஸ்ட்டுக்கு நம்ம நாட்குறிப்பு பதிவு நாம் கண்டுபிடிச்சிட்டோம். மீள் மதிப்பீட்டு மிகை இந்த முறை ரீவெலுவேஷன் பண்ணி நடத்த 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபா. போன முறையும் ரீவெலுவேஷன் பண்ணி 75,000 ரூபாய் மிகை வந்திருக்குது. இந்த வருஷம் 2வது தரம் மீள் மதிப்பீடு செஞ்சும் செகண்ட் டைம் நாம் செஞ்சும் நமக்கு மீள் மதிப்பீட்டு மிகை 1 லட்சம் ரூபா வந்திருக்குது. இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டைமும் நமக்கு ரீவெலுவேஷனில் மிகை வந்து 75,000 ரூபாய் வந்து இந்த வருஷமும் நிலத்தினுடைய பெறுமதி எப்பயுமே வளமையாக கூட்டிட்டு போகிறதால இந்த வருஷமும் கூட்டிட்டு இருக்குது. ரைட், ஓகே, இது எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. ரைட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மீள் மதிப்பீட்டு மிகைன்னு கண்டது பிறகு இந்த வருஷமும் மிகையாக காணப்பட்டால் நாம் என்ன இரட்டை பதிவு செய்யலாம்? இந்த வருடமும் நமக்கு மிகையாக காணப்படுது, என்ன செய்யலாம்? செகண்ட் டைம் ரீவெலுவேஷன் பண்ணுறோம். செகண்ட் டைம் ரீவெலுவேஷன் நமக்கு மிகை காணப்படுது. எப்பயுமே டபுள் என்ட்ரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எப்பயுமே டபுள் என்ட்ரிஸில் சொத்து கணக்கிலிருந்து யோசிங்க. அண்ட் அதுதான் ஈஸி. முதலாவது சொல்லுங்கள், இப்போ சொத்தினுடைய பெறுமதி 2 லட்சத்தில் இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்கிறீங்களா? சொத்தினுடைய பெறுமதி இப்போ 2 லட்சத்தில் இருக்குது. நாம் 3 லட்சத்துக்கு கொண்டு போகணும். 1 லட்சம் ரூபாவால் மிகை ஏற்பட்டிருக்குது. அப்போது அந்த குறித்த நிலத்தினுடைய கணக்கில் 1 லட்சம் ரூபாவை வச்சோம்னு சொன்னால் 3 லட்சமான பெறுமதியாக வரப்போகுது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஃபெஸ்ட்டுக்கு பதிவு நம்ம சொத்தை பற்றி யோசித்தோம்னு சொன்னால் நிலம் கணக்கில், நிலக்கணக்கில், நிலத்தினுடைய நிலம் கணக்கில், லேண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம வரவுண்டு சொல்லி 1 லட்சம் ரூபாவை வைக்கலுமா? வச்சா இப்போ மீள் மதிப்பீட்டு பெறுமதியான 3 லட்சம் வந்துருமா, வர மாட்டிச்சான்? எஸ், ரைட், ரைட், ஓகே, தட்ஸ் ஃபைன். அதே போல் போன வருஷமும் மிகை வந்துச்சு, ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த வருஷமும் மிகை வருது, ஃபைன். ஸோ மீள் மதிப்பீட்டு மிகை கணக்கு வரவு உண்டு, மிகை கணக்கு செலவு, பிகாஸ் வருமானம் மாதிரி. ரைட், 1 லட்சம் வைக்கிறேன். இந்த டபுள் என்ட்ரிஸ் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதே போல் இந்த மீள் மதிப்பீட்டு மிகை கணக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஓசிஐ அக்கௌண்ட்டா இல்லை பிஎன்எல் அக்கௌண்ட்டா? மறுபடியும் இந்த மீதி மீள் மதிப்பீட்டு மிகை கணக்குங்கிறது இஸ் இட் ஓசிஐ ஓ பிஎன்எல்? எஸ், இட்ஸ் ஓசிஐ. நல்லா யோசிச்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், மீள் மதிப்பீட்டு மிகைங்கிறது இட்ஸ் ஓசிஐ, கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ரஹென்சிவ் இன்கமில் ஓசிஐ செக்ஷனுக்குள்ளே வரப்போகுது. அதே போல் நிதம் எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் பொசிஷன் எஸ்எஃப்ஓபியோ வரப்போகுது. ரைட், ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் இதுக்குரிய நாட்குறிப்பு பதிவு. முதலாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ரைட், 2வது கேட்கிறார், பிரித்தெடுக்கப்பட்ட நிதி நிலைமை கூற்று மற்றும் இலாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. ரைட், இப்போ எப்படி இது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தாங்க, மொத்தம் பிரித்தெடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஃபுல்லாக நீங்கள் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் தயாரிக்க இயலாது இந்த கணக்கில். ஏன்னா குறித்த தகவல் தான் தந்திக்குது. இந்த தகவலுக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி நீங்கள் காட்டுவீங்க, எப்படி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போகும்னு கேட்குறார். ரைட், இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு சொன்னால் ரைட், ஓகே, முதலாவது கேட்டுக்கிறார் பிரித்தெடுக்கப்பட்ட வருமான கூற்றை நம்ம செய்வோம். பிரித்தெடுக்கப்பட்ட இப்படி செய்வோம். ஃபுல் தலையங்கத்தை போடுவோம். இலாபம் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால நான் ஃபுல்லாக எழுதுகிறேன். அதுக்கு பிறகு ஷார்ட் வேர்டை யூஸ் பண்ணுவோம். இலாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். ரைட், இதுக்கு பேர் நாம சுருக்கமாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் கொடுத்துக்கொள்வோம், எஸ்ஓசிஐ. ரைட், ஸோ இதுதான் நம்மளோட வருமான கூற்று. ரைட், இதில் ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது நமக்கு விற்பனையோ விற்பனை கிரயமோலாம் நமக்கு தேவையில்லை, சரியா? முதலாவது நமக்கு லாபத்திலேருந்து செய்வோம். தேறிய லாபம்லாம் சொல்கிறதெல்லாம் பழைய வேர்ட்ஸ். ஸோ ஆண்டுக்கான லாபம், எனுவலுக்கான லாபம். ஆண்டுக்கான லாபம் இந்த கொஷனின் படி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த நிதியாண்டுக்கான இலாபமாக எவ்வளோ கால்குலேட் பண்ணி தந்திக்கிறார்? 120,000. நல்லா பார்த்து சொல்லுங்க. $350,000. நிறுத்தி வைத்த லாபம் தான் 1,20,000. அது ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் அக்கவுண்ட். இந்த வருஷத்துக்கான இலாபமாக நமது முற்றுமடங்கிய வருமான கூற்றில் வரக்கூடியது அந்த ஆண்டுக்கான கம்பெனியின் லாபம் என்று சொல்லப்படுற 3,50,000. ரைட்,
ஸோ 3,50,000 இந்த வருஷத்துக்கான இலாபமாக கருதப்படுது. ரைட், லாபத்துக்கு கீழே ஒரு சின்ன தலைப்பு போட்டுட்டு அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் வந்திருக்கும், ஏனைய முற்றுமடங்கிய வருமானம்னு சொல்லி ஒரு தலைப்பு நம்ம போட்டுட்டு அதுக்கு கீழே தான் இதெல்லாம் காட்ட போகிறோம். ஏனைய முற்றுமடங்கிய வருமானம், இதுதான் ஓசிஐ செக்ஷன். ஓசிஐ செக்ஷன் அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கம். அதாவது நான் என்னத்தை பற்றி இப்போ நான் இங்கே சொல்லி கொண்டிருக்கின்ற, இப்போ நம்மட இந்த வருமான இந்த கூற்றில் 2 செக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்த்ததன்படி. ஒன்று இந்த நிதியாண்டுக்குரிய இலாபம், அதுக்கு கீழே தான் நம்ம தலைப்பு போட்டு ஏனைய முற்றுமடங்கிய வருமானம்னு போடுவோம். ஸோ நமக்கு கணக்கின்படி விற்பனைக்கிறையம் வருமான வரி இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு இந்த ஸ்டெப்பில் தான் தந்தியார். அப்போ நம்ம நிதியாண்டுக்குரிய லாபத்தை போட்டு அதுக்கு கீழே ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்கள்னு சொல்லி எப்படி காட்ட போகிறோங்கிறத தான் காட்டுறோம். ஸோ ஆண்டுக்கான லாபம் 3,50,000 இருந்து ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தில் ஸோ ஏற்கனவே இந்த மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம்னு சொல்லப்படுறது. ரைட், இங்கே மீள்மதிப்பீட்டு மிகையாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வரும், எவ்வளோ நம்ம காட்டணும். மீள்மதிப்பீட்டு மிகையாக எவ்வளோ வரப்போகுது? $175,000, $100,000, $25,000, so much of answer. நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், எப்பயும் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லித்தாரது வருமான கூற்றுன்னு சொல்லப்படுறது அந்த வருஷத்துக்கான விளைவுகளை மட்டும்தான் கொண்டிருக்கணும். நான் சொல்லி தந்திக்கிறேன் நிறைய தடம். அந்த வருஷத்துக்கான செலவு, அந்த வருஷத்துக்கான வருமானம், அதோட வருமான கூட்டுற விஷயம் முடிஞ்சிருது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுட்டு. ஹவு மச் வில் பி, மிக எவ்வளோ வரைக்கும்? $100, $175. ரைட், ஸோ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது நாம் செஞ்சு கொண்டிருக்கிறது வருமான கூற்று, முற்றுமடங்கிய வருமான கூற்று. இந்த முற்றுமடங்கிய வருமான கூற்றுன்னு சொல்லப்படுறது எந்த வருமான கூற்றாக இருந்தாலும் சரி, அந்த வருஷத்துக்கு உழைக்கப்பட்ட வருமானம், அந்த வருஷத்துக்கு ஏற்பட்ட செலவு. சரியா? நாம் இன்னொரு வருஷத்தை கொண்டு போயெல்லாம் காட்ட முடியாது. அந்தந்த வருஷத்துக்குரியது டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அங்கே காணப்படணும். ரைட், அதன் அடிப்படையில் இந்த வருஷத்தினுடைய நமது மீள்மதிப்பீட்டு மிகையாக நமக்கு கிடைச்சிருக்கிறது 1,75,000 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் மீள்மதிப்பீடு நடந்ததில் நமக்கு கிடைச்சிருக்கிற பெறுமதி இஸ் இட் 100,000 or 75,000? ஓகே, இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரீவெலுவேஷன்ஸ் படி 75,000 அது போன வருஷம், அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. அதே போல் செகண்ட் டைம் ரீவெலுவேஷன் 100,000. ஸோ இங்கே நம்ம மீள்மதிப்பீட்டு மிகையாக இந்த வருஷத்துக்கு ஏற்பட்ட 1,00,000 ரூபாய் தான். பிகாஸ் எப்பயுமே வருமான கூற்றில் அந்தந்த வருஷத்துக்குரிய விஷயங்கள் தான் வரப்போகுது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு SOCI ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ரஹென்சிவ் இன்கமில் OCIக்கு கீழே அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கமில் 100,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக்ஷன்ஸுக்கு கீழே 3,50,000 ரூபாயும் வருது. ரைட், அதே சமயம் இப்போ நாம் பிரித்தெடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட நிதி நிலைமை கூற்று. ரைட், இந்த நிதி நிலைமை கூற்று நமக்கு எப்படி இருக்க முடியும் சொன்னால், நமக்கு மற்ற விஷயம் எல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவையானது ரைட் நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை அல்லா சொத்து கீழே ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் இருக்க போகுது. ரைட், ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் இருக்க போகுது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் நீங்கள் நினைச்சுக்கொள்ளுங்க, இங்கே இருக்கிறது நிலம் மட்டும்தான் ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் நினைச்சுக்கொள்ளுங்க. சரியா? நிலமாக ஆதனம் பொறி மற்றும் உபகரணமாக நம்ம எவ்வளோத்தை நம்மளோட நிதிநிலைமை கூற்றில் காட்டணும். நிதிநிலைமை கூற்றில் ஆதனம் பொறி மற்றும் உபகரணமாக எவ்வளோ வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? How much will be? எஸ், அந்த டேட்டில் எவ்வளோ இருக்குது? 3,00,000 ரூபாய் பெறுமதி இருக்குது. 3,00,000 ரூபாய் பெறுமதி இருக்குது. இப்போ நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் நமக்கு ஆரம்பத்திலேயே இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் 2,00,000 ரூபாய் நிலம் இருந்துச்சு. மீள் மதிப்பீட்டு மிகையாக நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸில் பாருங்கள், நிலம் கணக்கு என்று சொல்லி 1,00,000 ரூபாய் வச்சுக்கிறோம். அப்போது மீள் மதிப்பிடப்பட்ட தொகையான 3,00,000 ரூபாய் என்ன வரப்போகுது? நடைமுறை எல்லா சொத்தில் ஆதனம் பொறி மற்றும் உபகரணமாக நம்ம காட்டுவோம்.
ரைட். அதே சமயம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஈக்விட்டி செக்ஷன் உரிமை கணக்கு வருது. ரைட். உரிமை கீழே சரியா ஒரு கம்பெனியினுடைய உரிமைக்கு கீழே நிறைய வரும். இப்போ நமக்கு தேவை நிறுத்தி வைத்த இலாபமும் இருக்க போகுது. சரியா, இதை நாம ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம். அதாவது உரிமையாளர்களினுடைய லாபங்கள் எல்லாத்தையுமே கொடுக்காமலுக்கு நிறுத்தி நிறுத்தி வச்சுக்கிறோம். அவங்களோட லாபம் எல்லாத்தையும் இதில் தான் கூட்டி கூட்டி வச்சுக்கிறோம் அர்த்தம். ரைட். நிறுத்தி வைத்த லாபங்கள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறுத்தி வைத்த இலாபம் ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குது கணக்கின்படி? எவ்வளோ நிறுத்தி வைத்த லாபம் இருக்குது? எஸ், 1,20,000 ரூபாய் நிறுத்தி வைத்த லாபம் இருக்குது. ரைட். நிறுத்தி வைத்த லாபம் ஆரம்பத்தில் 1,20,000 ரூபாய் இருக்குது. அதோட ஸ்டூடெண்ட்ஸ் எது நிறுத்தி வைத்த லாபத்தோட எட் பண்ணப்படும்? ஆண்டுக்கான இலாபம் எட் பண்ணப்படுமா, இல்லை ஓசிஐயில் வரக்கூடிய மீள்மதிப்பீட்டு மிகையை சேர்த்து நம்ம எட் பண்ணுவோமா? நிறுத்தி வைத்த லாபத்தோட எது எட்டாக போகுது? ரைட். ஆண்டுக்கான லாபம் முற்றுமடங்கிய வருமானத்தை நாம இங்க கவனத்தில் கொள்ள மாட்டோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, நிறுத்தி வைத்த இலாபத்தில் இந்த வருஷத்துக்காக நம்ம உழைத்த இலாபம் சரியா, இந்த ஆண்டுக்கான லாபம் 3,50,000, மீள்மதிப்பீட்டு மிக 1,00,000 சொன்னால் இது ரெண்டையும் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் தான். வருமான கூற்ற பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் காணப்படுகின்ற மொத்த முற்றுமடங்கிய வருமானத்துக்கு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கிடைச்ச ஆண்டுக்கான லாபம் 3,50,000, இதையும் கூட்டி வருகின்ற 4,50,000க்கு பேர் டோட்டல் கம்ப்ரஹென்சிவ் இன்கம். சரியா, டோட்டல் கம்ப்ரஹென்சிவ் இன்கம், டோட்டல் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் டிசிஐ. சரியா? ஸோ இந்த மொத்த முற்றுமடங்கிய வருமானம் 4,50,000 ரூபாவை கொண்டு போய் நம்ம நிறுத்தி வைத்த லாபத்தோட கூட்டுவோமா, இல்லை இந்த ஆண்டுக்கு கிடைச்ச இலாபமான 3,50,000 மட்டும் நம்ம நிறுத்தி வைத்த லாபத்தோட கூட்டுவோமா? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். விச் ஒன்? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் வருமான கூற்ற ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சரியா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், ஆண்டுக்கான இலாபமாக 3,50,000 நம்மளோட ரூல்ஸ் படி ஓசிஐயில் 1,00,000 காணப்படுது. ரெண்டையும் கூட்டி மொத்த முற்றுமடங்கிய வருமானமாக 4,50,000 காணப்படுதுன்னு சொல்கிறேன். ரைட். உமைரா, அம்னா, நான் இதை ஷேர் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் திரும்பவும், நிதியாண்டுக்குரிய இலாபம் அல்லது நட்டம், அதாவது ஆண்டுக்குரிய இலாபம் நட்டம்ங்கிற விஷயம் எங்கே கூட்டப்படும் சொன்னால் நிறுத்தி வைத்த உழைப்போட, ஆரம்பத்தில் காணப்படுகின்ற நிறுத்தி வைத்த உழைப்போட நம்ம கூட்டுவோம். அதே சமயம் மீள்மதிப்பீட்டு மிகையாக நம்ம ஓசிஐக்கு கீழே காட்டுற விஷயங்களை தனியாக மீள்மதிப்பீட்டு ஒதுக்க முடியும். இந்த ஆண்டுக்கான லாபம் 3,50,000 மாத்திரம்தான் நிறுத்தி வைத்த லாபத்தோட கூட்டுப்படும். பிகாஸ் அதை மட்டும் தான் நம்ம கூட்டலாம், ஏன்னா அதுதான் உழைக்கப்பட்ட இலாபம். ஸோ இப்போ இங்க இருக்கிற மீள்மதிப்பீட்டு மிகை, மீள்மதிப்பீட்டு மிகை இதை நாம சொல்லுவோம் ரீவெலுவேஷன் கெயின் என்று சொல்லி. சரி, இதுக்கு பேரு ரீவெலுவேஷன் கெயின், நமக்கு கிடைச்ச லாபம் மீள்மதிப்பீட்டு மிகை. இங்க உரிமை கணக்குல இங்க வரப்போறது மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம். ஒதுக்கம்னு சொல்லா இவ்வளோ காலம் எவ்வளவுக்கு நம்ம திரட்டி வச்சுக்கிறோம் சொல்லி, இதை நம்ம ரீவெலுவேஷன் சர்ப்ளஸ் என்று சொல்லலாம் அல்லது ரிசர்வ் என்று சொல்லலாம். ரைட். இப்போ இந்த ஒதுக்கத்தின் படி ஸ்டூடெண்ட்ஸ் 5 தொகையில வாரத்தால இது எல்லாத்தையுமே செஞ்சு வரப்போகுது. இதுக்கு ஆரம்ப மீதிகள் காணப்படுமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆரம்பத்தில் நம்ம ஏற்கனவே 75,000 ரூபாவை இந்த இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ரீவெலுவேஷன் பண்ணி, ஆரம்பத்தில் 75,000 அவருக்கு போட்டு, ஆரம்பத்தில் மீள்மதிப்பீட்டு மிகை என்று போட்டு, அடுத்து போன வருஷத்தில் மீள்மதிப்பீட்டு ஒதுக்கமாக 75,000 வந்திருக்குன்னு நமக்கு காட்டியாச்சு. அதே சமயம் இப்போ இந்த மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம் கணக்குல ஆரம்ப மீதி இருக்குதா இல்லையா? போன வருஷத்தினுடைய 75,000 இதுக்குள்ள இருக்குமா இல்லையா?
ரைட். ஸோ இந்த 75,000 ஆரம்ப மீதியாக இருக்க போகுது. அப்போ இந்த ஆரம்ப மீதியோட நம்ம எவ்வளோத்த கூட்டுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்? மீள் மதிப்பீட்டு ஒதுக்கத்தோட எதை கூட்டுவோம்? ஆண்டுக்கான லாபத்தை கொண்டு போய் நம்ம நிறுத்தி வைத்த லாபத்தோட கூட்டியாச்சு. இப்போ இந்த வருஷத்துக்கான மீள் மதிப்பீட்டு மிகை 1,00,000 ரூபாவை கூட்டுவோம். சரியா? ஸோ இந்த வருஷத்துக்கான மீள் மதிப்பீட்டு மிகை 1,00,000 கூட்டினோம்னு சொன்னால் 2 வருஷத்துக்கான மீள் மதிப்பீட்டு மிகையும் சேர்ந்து இங்கே இப்போ எவ்வளோ வரப்போகுது? போன வருஷம் 75,000, இந்த வருஷம் 1,00,000 காணப்பட்டால் 1,75,000 மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் காணப்படும். ஸோ இப்படித்தான் நம்மட பிரித்தெடுக்கப்பட்ட வருமான கூற்றும் பிரித்தெடுக்கப்பட்ட ஐந்தொகை நிதிநிலைமை கூற்றும் வரும். இதில் கன்செப்ட் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? am I make sense to you guys? பிகாஸ் இது ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தர பார்க்குறேன். எஸ், நோ, மீள் மதிப்பீட்டு மிகை மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் ரெண்டும் சேம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நிறைய பேர் நிறைய டீச்சர்ஸ் மாதிரி பிளவுறது. மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம்னு சொல்லப்படுறது ஐந்தொகையில் காணப்படுகின்ற ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ரிசர்வ்ஸ், மீள் மதிப்பீட்டில் கிடைக்கக்கூடிய மிகைகளை நம்ம கொண்டு வந்து ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிறது தான் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். சர்ப்ளஸோ ரிசர்வ் அக்கௌண்ட் சொல்லப்படுறது. ரீவெலுவேஷன் கெயின்னு சொல்லப்படுறது ஸ்டூடெண்ட்ஸ் அந்தந்த வருஷம் எவ்வளவுக்கு கெயின் கிடைச்சிச்சுன்னு சொல்றது. எப்பயுமே வருமான கூற்றுல ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வருஷத்துக்கு நடந்த விஷயங்கள் மாத்திரம் தான் வரும். நாம் இன்னொரு வருஷத்தையோ போன வருஷத்தையோ கொண்டு போய் வருமான கூற்றுல செய்ய இயலாது. போன வருஷம் இந்த வருஷம்னு சொல்லி மீதிகள் திரட்டப்படுகிறது ஐந்தொகையில், அதாவது நிதிநிலைமை கூற்றுல மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். சரியா? இப்போ உங்களுக்கு கம்பெனியில் கணக்கில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிப்பார். என்ன நடந்திருக்கும்? பரீட்சை மீதில் தந்திருப்பார், மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்குன்னு சொல்லி செலவில் தந்திருப்பார். அப்போ உங்களுக்கு தெரியணும் என்ன? போன வருஷம் மீள் மதிப்பீடு இடம் பெற்றிருக்குது, அப்போ மீதி காணப்படுது. அடுத்த தரம் ரீவெலுவேஷன் சம்பந்தமான கம்பெனி கணக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தபோது தந்திருப்பார், ரைட், காணியோ கட்டடமோ ஏதோ உண்டு, இது 2வது தடம் மீள் மதிப்பீடு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி டேட்டாவை தந்திருப்பார். அப்போ உங்களுக்கு தெரியணும் இது 2வது தரம் மீள் மதிப்பீடு செஞ்சிருந்தா போன முறை மீள் மதிப்பீடு நடந்திருக்குது, அப்போ ரிசர்வ் அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும்னு சொல்லி அந்த ஐடியா உங்களுக்கு கன்செப்டாக வரணும். இஸ் இட் மேக் சென்ஸ்? ஸோ இந்த கொஷனையும் இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த இப்போ திரும்ப செஞ்சு பாருங்கள். 7:30க்கு திரும்ப கிளாஸை நம்ம அடுத்த நம்மளோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் கிளாஸ் இருக்குது. சரியா? இதை இப்போ ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள், இதே ஆன்சர் வருதான்னு சொல்லி. அதே போல் இந்த கணக்கையும் இதையும் செஞ்சு பாருங்கள். இப்போ ஸோ 7:30 கிளாஸுக்கு நம்ம திரும்ப ஜாயின் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். பிரேக் ஒன்று எடுத்துக்கோங்க, 7:30க்கு ஜாயின் ஆகுங்க.